லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. அருவருப்பானதுங்க. திமுகவினுடைய இந்த புரோபகண்டா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் அருவருக்கத்தக்க ஒரு பிரச்சாரத்தை எவனுமே பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், போராடுவதால் பெண் கல்வி இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை பாதிக்கப்படுமா? இது கூட குற்றத்தால் பாதிக்கப்படுமா? இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நீங்க இதை வெளியிட்டு இருக்கிறீங்க. நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். காவல்துறை வெளியிட்டு இருக்கு. அப்படிதான் நான் சந்தேகப்படுறேன். காவல்துறைக்கு என்ன நோக்கம் இருக்கும்? யார் இந்த சார் அப்படின்னு யாரோ பின்னாடி இருக்காங்கன்றத அதிமுக இன்னும் உறுதியாக நம்புது. மக்கள் நம்புறாங்க. அந்த பெண்ணினுடைய குற்றச்சாட்டுல இருக்கு. ஏற்கனவே வர்றான், வந்து விசாரிக்கும் போது அவன் நான் யார் தெரியுமான்னு பேசியிருக்கான். அப்ப யார் தெரியுமான்னு பேசுனதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு இவரை தெரியணும்ல பேசியிருப்பான். நாங்கள் களத்திலே போராடுகிற போது ஆளுநரையும் சேர்த்து மகாபிரபுவையும் சேர்த்து கல்யாண சுந்தரத்தையும் சேர்த்து தான் போராடுறோம். இவன்ல எவன் குற்றவாளியா இருந்தாலும் கைது பண்ணுங்கிறோம். நீ இல்ல ஒரு புது குற்றவாளி இருக்கிறான் நீ சொல்றீன்னா வா போராடு. உன்னை நாங்க மறுத்துமா? தெருவுக்கு வந்து போராட வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் போராட மாட்டீங்க? அப்படின்னா இந்த போராட்டத்தை திசை திருப்பணும். இதுக்கு ஒரு புதிய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். இதை நீர்த்து போக செய்யணும். போராட்டம் நடக்குது. நேற்று தேனியில போராட்டம் நடந்திருக்குது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இது வரைக்கும் வாய் திறக்கல. ஏன்? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பஞ்சு டைலாக் அடிப்பீங்கல்ல, தொட்டி பார்த்தால் சீண்டி பார்த்தால் நீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் பேசவே மாட்டீங்க? உங்களுக்கான பஞ்ச் டைலாக் தயாராகி கொண்டிருக்கிறது. பெண்ணியம் என்றால் என்ன தெரியுமா? பெரியாரியம் என்றால் என்ன தெரியுமா? நாங்கள் சமூகத்திலே முற்போக்கு கருத்துக்களை இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவன் அந்த பொண்ணு இருக்குங்க அங்க போகுது அந்த நேரத்தில் அப்படின்னு பேசுறான் மீடியாவுக்கு வந்து. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இந்த சார் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கேள்வியாக இப்போ இருக்குது. ஸோ இதை வந்து அதிமுக தான் தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கோவி செழியன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இதை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் அதிமுக செயல்படுறாங்க. இல்லாத ஒரு கேள்வி, யார் இந்த சார் அப்படிங்கிற இல்லாத ஒரு கேள்வியை அரசியல் ஆதாயத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னது சார்? அதாவதுங்க, ஒரு சமூகத்தில் ஒரு அரசில் ஒரு அமைச்சராக இருக்கிறவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், அவருக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு சமூகத்தில் ஒரு நார்மலான மனுஷனாக வாழ்றதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி அந்த சாதாரண ஒரு மனிதன், ஒரு குடிமகனுக்கான தகுதியும் கூட இல்லாதவராக நம்முடைய அமைச்சர் இருக்கிறாருங்கிறது தான் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் காட்டுது. ஒரு மிகப்பெரிய கொடுமை ஒன்று இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு மாணவிக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண்ணுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக போராடுகிற போது உங்களுடைய போராட்டம் இந்த கல்விக்கு எதிரானதாக போய்விடும், இதனால் இங்கே உயர்கல்வி பாதிக்கப்பட்டு விடும் என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இவருடைய நோக்கம் என்ன? இந்த வரியை சொல்லுகிற போதே இந்த அமைச்சர் என்ன நோக்கத்தில் சொல்றார்? போராடக்கூடாது, என்ன குற்றம் வேணாலும் நடக்கும், குற்றங்கள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கும், அதெல்லாம் உயர்கல்வி வளர்த்தருக்கு தான் குற்றங்கள் நடக்குது, நீங்க போராடுறதா உயர்கல்வியினுடைய வளர்ச்சியை பாதிச்சிடும், பெண் கல்வியை பாதிச்சிடும், இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இந்த புரோபகண்டா இருக்கு பாருங்க, அருவருப்பானதுங்க. திமுகவினுடைய இந்த புரோபகண்டா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் அருவருக்கத்தக்க ஒரு பிரச்சாரத்தை எவனுமே பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், போராடுவதால் பெண் கல்வி இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை பாதிக்கப்படுமா? இது கூட குற்றத்தால் பாதிக்கப்படுமா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யூனிவர்சிட்டி. நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியல, நான் கோயம்புத்தூர்காரன். நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும், கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் போட நீங்கள் எடுத்தீங்கனாலும் அங்கே படிக்கிற 11வது 12வது வகுப்பில் ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிற மாணவர்களினுடைய முதல் கனவு அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா? கண்டிப்பாக. அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கிறதுக்கு தரமான மாணவர்கள் எவ்வளவு போட்டி ஓடுறான், எவ்வளவு சாதாரண குடும்பங்கள்லேருந்து வர்றான். நாளைக்கு எப்படி வருவான்? நான் என் பிள்ளை அனுப்பணும்னா யோசிப்பேன்ல, என்னடா இது என்ன தைரியத்தை இது வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த நாடு தலைநகரில் இருக்குது,
பக்கத்துலேயே இத்தனை அமைச்சர்கள், இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை பேர் இருக்கிற ஒரு பெரிய செட்டப் இருக்குது, காவல்துறை இருக்கிறது, இந்த நாட்டினுடைய அரசாங்கம் நம்மை காப்பு, நம்ம குழந்தையை பார்த்துக்குன்னு நினச்சி தானே அனுப்புனாங்க. அதில் கோட்டை விட்டுட்டு என்னையா இவ்வளோ கோட்டை விட்டுட்டீங்களேன்னு கேள்வி கேட்டால், நீங்கள் பேசுனீங்கன்னா இப்படி ஆயிருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்க ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சு அடி அடின்னு அடிக்கிறீங்க. அந்த பொண்ணு வெளியே வந்து என்னை இப்படி சித்திரவதை பண்ணிட்டான்னு சொல்லும்போது, ஐயோ இப்படி தான் சொன்னீங்கன்னா நம்ம குடும்ப பேர் கெட்டு போகு, இப்படி போய் வெளியே பேசலாமான்னு பேசுகிற பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான கருத்தை சொல்லுகிற அருவருக்கத்தக்க மனிதனுக்கும் அமைச்சருக்கும் என்ன வித்தியாசம்? அதை சொல்லுங்க எனக்கு இந்த பிரச்சனையில். எனவே அமைச்சர் பதட்டப்படுகிறார், அரசு பதட்டப்படுகிறது. காரணம், இந்த போராட்டங்களின் மூலமாக உண்மையான குற்றவாளிகள் சிக்கி விடுவார்களோ என்கிற பயம் இவர்களுக்கு இருக்கிறது. அந்த பயத்தின் காரணமாக அமைச்சர் அறிக்கை விடவில்லை, பிதற்றுகிறார். இல்லை, அவங்க சொல்கிறாங்க பொள்ளாச்சி விவகாரம் நடந்துச்சு, அப்போ வந்து குற்றவாளிகள் கைது செய்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டோங்க, நாங்கள் வழக்கு பதிந்த 3 மணி நேரத்திலே குற்றவாளியை கைது பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இதையுமே நம்ம பார்க்கணும்ல சார், அவங்க வீரியமாக செயல்படுறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. இதைத்தான் போய் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. நீதிபதிகள் இதனால தான் தலையில் கொட்டு வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு போலீஸ்க்கு. நீதிபதி கேட்டிருக்காரு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு போலீஸ் இருக்குன்னு கேட்குறாரு. நாங்கள் அரெஸ்ட் பண்ணி விட்டோம்ங்கிறதையே ஒரு பெரிய விஷயமா நீங்க கிளைம் பண்ணுவேன்னு சொன்னா, அதுக்கு தான் உன் டிபார்ட்மெண்ட்டே இருக்குன்னு கேட்கிறார் நீதிபதி. உன்னுடைய வேலையை செஞ்சதுக்கே நீ கிளைம் பண்ணிக்குவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்க ஒப்பிட்டு சொல்லுவது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை சொல்றீங்க. இந்த பொள்ளாச்சி குற்றங்கள் நடந்தபோது இவர்கள் சொல்வதை போல எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு கைது பண்ணப்படலையா? உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர், அவர் அன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு அதை உத்தரவிட்டார். அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினார். ஏன் மாத்தினாரு? தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நபர்கள் மீது நீங்கள் அன்றைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டுக்கும் இதே உதயநிதி நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார். அது ஒரு பக்கம், அது நம்ம பிறகு பேசுவோம். அப்போ குற்றச்சாட்டு வைக்கும்போது, நானே என்னோட போலீஸை வச்சு விசாரிச்சா, நான் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்த பிறகும் கூட அதில் சந்தேகம் வந்துடும். ஒருவேளை இவங்க ஆளுகளை இவங்க தப்பிக்க வச்சுட்டாங்களோ என்கிற சந்தேகம் வந்துடும். அது வரக்கூடாது. இந்த இதுல இலக்கியத்தை சொல்லுவாங்களா, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள்னு, அப்படி இருக்குன்னு ஒரு அரசாங்கம். அதனால் அதை என்ன சொன்னார், நாங்கள் விசாரிக்கல, சிபிஐ வசம் கொடுங்க, சிபிஐ விசாரிக்கட்டும் சொன்னார். சிபிஐக்கு போனவர், கைதாகி இருக்கிறவர், நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், நான் சொல்றேன், திமுகவினுடைய பொறுப்பாளரின் மகன் கைதானார். அதுக்கப்புறம் தான் திமுக இருந்து போச்சு. இப்போ நான் திமுக கேட்பது தெரியுமா, பொள்ளாச்சின்னு பேசிட்டே இருக்கிறீங்கல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லை, அந்த பொள்ளாச்சி சொல்லித்தான் நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க. முதல்ல அந்த வழக்கை விரைவுபடுத்த சொல்லி ஏன் நீதிமன்றத்துக்கு போல் இது வரைக்கும்? சிபிஐ இருக்குல்ல. நான் 2 பிரதான கேள்வி வைக்கிறேன். ஒன்று, இந்த பிரச்சனை வந்த உடனேயே எந்த விதமான தயவுதாட்சணியும் இல்லாமல் சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொன்னார் இல்லையா அன்றைக்கு எடப்பாடியார்? அந்த வேலையை ஸ்டாலினுக்கு செய்வதற்கு தைரியம் இருக்கிறதா? இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கிறேன்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அந்த வழக்கை சொல்லியே ஆட்சிக்கு வந்து இன்றைக்கும் அந்த வழக்கையே பேசிக்கொண்டிருக்கிற திமுக, அந்த வழக்கை விரைந்து முடித்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், அந்த வழக்கு விரைவுபடுத்தப்பட வேண்டும் கேட்டு ஏன் நீதிமன்றத்துக்கு போகலை 4 வருஷ ஆட்சியில்? கேள்விக்கு பதில் இருக்காது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்வதற்கு இந்த அவலங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இப்போ சரியாக பாட்டி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் குற்றவாளிகளை இவர்கள் வெளியே கொண்டு வர மாட்டார்கள். அதனால் நாங்கள் போராடுகிறோம், கொண்டு வந்தே ஆகணும்னு போராடுறோம். ஓகே சார், இப்போ நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஏர் ஷோ நடந்து ஒரு சிலர் வந்து உயிரிழந்தாங்க. அதே மாதிரி நிறைய தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் 1.5 வருடங்கள் தான் இருக்குது, தேர்தல் நெருங்கிருச்சு, அதனால தான் பாடி எந்திரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா சார்? ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு அப்படிங்கிறனால தான் நம்ம போராட்டங்களை வீரியப்படுத்துகிறோமா? தேர்தல் வெற்றி தான் அதிமுகவுக்கு ஒரு இலக்கா இருக்கா? மக்களுடைய ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு, 2022 தேர்தல் இருந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல் இருந்துச்சு. தேர்தலுக்காக போராடணும், உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் நிற்கிறோம்ல. அதிமுக சட்டமன்ற தேர்தலை மட்டும்தான் டார்கெட்டா வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலை கூட அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒரு 31 வருஷம் நாட்டை ஆண்ட கட்சி மீது வைக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு அரசியல் அறிவு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தேர்தலை கான்சென்ட்ரேட் பண்ணல என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருடைய அரசியல் அறிவு தான் கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். ஆண்டுதோறும் தேர்தல் நடக்கிறது, சரியாக பார்த்தால் 1.5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா தேர்தல் நடக்கும். எனவே தேர்தலுக்காக வேலை செய்வது என்றால் நாங்கள் அப்பவுமே எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டது, நாங்கள் போராடினோம். சொத்து வரி மின்சார வரி கட்டணத்தை ஏற்றினீங்க, எங்கள் பொதுச் செயலாளரே போராடினார், கைதானார். எல்லா பிரச்சனைகளுக்கும் வேங்கைவியல் பிரச்சனையா நாங்கள் போராடினோம். சட்டமன்றத்திற்குள்ளும் போராடி இருக்கிறோம், சட்டமன்றத்திற்கு வெளியும் போராடி இருக்கிறோம். 20க்கும் மேற்பட்ட முறைகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு தழுவிய
ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். 20க்கும் மேற்பட்ட முறை இந்த அரசை கண்டித்து இந்த 4 ஆண்டுகள்ல. இவையெல்லாம் பேசுபொருளாகாமல் போனது எங்கள் குற்றமா? நாங்க போராடலின்னு நீங்க கேட்டா அது எங்களுடைய குற்றம். இல்லை சார், ஊடகங்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நேற்று ஆளுநரை விஜய் அவர்களை சந்திச்சார். அதுதான் எல்லா ஊடகங்களையும் தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. எதிர்க்கட்சிகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் அதிமுக மட்டுமே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ நீங்களே தான் சொல்கிறீங்க, விஜய் அவர்களுக்கு நேற்று 3-4 மணி நேரம் லைவ் காட்டினாங்க, அண்ணாமலைக்கு ஊடகங்கள் போகிறாங்க. நாங்கள் நேற்று நடத்தி இருக்கிற போராட்டத்தில் 1,00,000 பேர் கைதாகிருக்கிறோம். ஆயிருக்குமா இல்லையா? ஆளுநரை இப்போ விஜய் அவர்களையோ இவரையோ மற்ற யாரையோ நான் குறைத்தெல்லாம் மதிப்பு இல்லை. அவங்க போராட்டத்தை, ஆனால் பிரம்மாண்ட போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் எது இந்த பிரச்சனையில்? அப்போ அது பிரதான எதிர்க்கட்சி எது? அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லைன்னு இப்போ உங்கள் கேள்வியில் நீங்களே சொல்லிடுறீங்க பாருங்க. இது எங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் அதை கேட்கவும் இல்லை. நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் மக்களுக்கானவர்கள், நாங்கள் போராடுகிறோம். நீங்கள் காட்டாமல் போங்க. ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து இவ்வளவு நாள் போராடவில்லை, இப்பொழுதுதான் போராடுகிறீர்கள் என்பதுதான் நகைப்புக்குரியதாக இருக்குதுங்கிற. ஏன்னா நாங்கள் போராட்டம் நடத்துனது எல்லாமே காவல்துறை ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்கு. நாங்கள் எதை போகிற கதை சொல்லிட்டு போகல. இவ்வளவு முறை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்றோம். இது மாதிரி இதே அளவுக்கு, இதே குவாலிட்டியாகவும் சரி குவான்டிட்டியாகவும் சரி, இதே அளவுக்கு போராட்டம் நடத்தி இன்னொரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் காட்டுங்கன்னு கேட்குறோம். இல்லையே. அப்போ நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறது, இதனுடைய டென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய திடீர்னு எழுந்து போராடுகிறோம் என்று சொல்வது அது அரசியல் அறிவு குறைபாட்டின் காரணமாக எழுகிற கருத்து. சார், இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அதிமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்குதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சு தஞ்சாவூர் ஒரத்தநாடு அந்த பகுதியிலலாம் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அங்கே அப்போலாம் ஒரு போராட்டம் முன்னெடுக்கலை. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த விஷயத்தில் மட்டும் இப்போ ஏன் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்குது? இல்லை, இது அதான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இல்லை, ஒரு தனியார் வளாகத்துக்குள்ளே போய் போராடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் மீடியாவை தன்னை லைம் லைட்டில் வச்சுக்கிறதுக்காக முயற்சிக்குதோ? இல்லை, போராட்டங்களுடைய வடிவங்கள் காலத்துக்கு காலம் மாறுது. ஏன் நீங்கள் போன வருடம் போராடின மாதிரி இந்த வருடம் போராடலன்னு எந்த அமைப்பை பார்த்தும் யாரும் கேட்க முடியாது. போராட்ட வடிவங்கள்ங்கிறது புதுமைகள் புகுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தான். அது நாளுக்கு நாள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த பிரச்சனைக்கு அதிமுக போராடலின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் போராடி இருக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், சட்டமன்றத்துக்குள்ளும் போராடுறோம், வெளியும் போராடுறோம். இது இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து இதனுடைய தீவிரம் அதிகரிக்குது. நீங்கள் இதே போரூரில் ஒரு கூட்டுப்பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு, நாங்கள் போராடினோம். இல்லை சார், பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தான் முன்னெடுத்து போகிறோம்னா, நம்ம தஞ்சாவூரில் கூட்டுப்பாலியல் போராடி இருக்குங்க. அங்கே போராட்டமே நடத்தலையே. தஞ்சாவூரில் புதுக்கோட்டையில் நீங்கள் சொல்கிறது, புதுக்கோட்டையில் நடந்த அந்த கூட்டுப்பாலியல் வன்புணர்வு இல்லை, தஞ்சாவூர் பக்கம் ஒரத்தநாடு இருந்திருக்கலாம். திமுகவினுடைய பொறுப்பாளரே கைது செய்யப்பட்ட நிகழ்வில் எங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் திமுக பொறுப்பாளர் கைதே செய்யப்பட்டார். அதில் அவர் தான் அதில் ஈடுபட்டவர். பல செய்திகளை சொல்லலாம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குற்றங்கள் நடக்குது. ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீங்கள் போய் நின்று போராடினீங்களா அப்படிங்கிற கேள்வியில் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாகவும் திரண்டு போராடி இருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துகிற போது அரசினுடைய கவனத்தை அதில் இருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு, இது குறித்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறோம். எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி சார்பில் தலைநகரில் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் இத்தனை பிரச்சனைகளையும் அது பட்டியலிட்டது. இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடத்தப்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பாக உணர முடியாத சூழல் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தான் எங்களுடைய பொறுப்பாளர்கள் பேசி அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தாங்க. தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நடந்ததுங்க. இப்போ நீங்கள் இப்படி கேட்க முடியுமா? எங்கே வேணால் இந்தியாவில் தொடர்ச்சியாக பாலியல் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, ஏன் நிர்பயா வழக்கு மட்டும் இவ்வளோ பெருசாச்சு தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் கேட்பீங்களா? கேட்டால் அது அறிவுக்கு பொருத்தமானது இருக்காது இல்லையா? நிர்பயா வழக்கு என்பது அந்த சூழலில் ஏற்பட்ட எவ்வளவு பெரிய நெருக்கடிகளில் அந்த பெண்ணினுடைய இது ஒரு துயர் மிகுந்த சம்பவம் நம்முடைய மனசாட்சிகளை தட்டி எழுப்புச்சு. அது வரைக்கும் நாங்களாவது அரசியல் களம், நீங்களாவது ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்களாம் இந்த களத்தை பார்க்கிறவங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாத பொதுமக்கள் தெருவில் இறங்கி போராடினாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம கேட்க முடியாது. ஏன் நீ போன வாரம் அவங்களுக்கு போராடல, இவங்களுக்கு போராடுறேன்னு சொல்லி. ஒவ்வொரு போராட்டமும் அந்த காலத்தில் அதனுடைய தன்மையை படுத்து வீரியம் பெறுதுங்க. அப்படி இந்த போராட்டம் வீரியம் அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம், இந்த போராட்டத்திலே நேரடியாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், அரசை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ என்கிற வலுவான ஐயம் எழுந்திருக்கிறது. அது இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரமடைறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இல்லை, இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே பல போராட்டங்கள் நடத்தி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. ஸோ நமக்கான அந்த இடம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறனாலே இவ்வளோ தீவிரமாக ரொம்ப இது ஒரு மாதிரியான பிதற்றல்ங்க இதெல்லாம். அவர் ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாருன்னா, இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட் போராட்டம் அறிவிச்சு வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணதெல்லாம் பிஜேபி தானே? எங்கே எப்போ? வள்ளுவர் கூட்டத்தில் இந்த விஷயம் எழுந்த அப்பவே. இந்த விஷயம் இப்போ 24ஆம் தேதி வெளியிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளே வள்ளுவர் கூட்டத்தில் 24ஆம் தேதி அன்னைக்கு அதிமுக போராட்டம் நடத்தியிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். 24ஆம் தேதி அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை தொடங்கிவிட்டது. அப்போ 25ஆம் தேதி இன்னும் வலிமை ஏற்றுறோம் அந்த போராட்டத்துக்கு. அடுத்த நாள் இன்னும் வலுவாக போகிறது. அந்த போராட்டத்தை ஒரு நாள் போராட்டமாக முடித்துக் கொள்ளாமல் தொடர் போராட்டமாக மாற்றுகிறோம்.
அப்போ இதில் வந்து அவர் அண்ணாமலை அவர்களையோ அல்லது இன்னொருத்தரையோ பார்த்தோ அல்லது அவருக்காக இவருக்காக அல்லங்க போராட்டம் என்பது அது எந்த கட்சி நடத்தினாலும் அந்த போராட்டம். இப்போ அண்ணாமலையை போய் கேட்பீங்களா நீங்கள் அதிமுக வந்துறக்குள்ள நம்ம சீக்கிரம் பண்ணீங்களான்னு கேட்பீங்களா? இல்லை தான் ஸ்கோர் பண்ண நினைக்கிறதோ அப்படின்னு அண்ணாமலை கேட்பீங்களா? நீங்கள் ஏங்க சீக்கிரமாக போய் பண்ணீங்க? இப்போ நீங்கள் கேட்க முடியுமா? அது கேட்டால் அது பொருத்தமாக இருக்குமா? என்னது, ஒவ்வொருத்தரும் போராட்டம் எதுக்கு பண்ணுறாங்க? அந்த பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி அவரவர்கள் பாணியில் அவரவர்கள் பலத்தோடு அவரவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமான ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டி போகிறதே ஒழிய ஐயா அவர் போராடிடுவாரோ இவர் போராடிடுவாரோ இல்லை திமுக காரனை சீக்கிரமாக போய் அவன் ஆட்சி கலைக்கிறதுக்கு பண்ணலாம், அரசியல் பண்ணலாங்கிற நோக்கம் எங்களுக்கு துளியும் இல்லை. நாங்கள் இந்த போராட்டத்தில் நேர்மையாக இதில் தீர்வு வர வேண்டும், இதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவனுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். ஓகே சார், அடுத்து வந்து அதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி வைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லைங்க, கூட்டணி என்பது ஒரு காரணமெல்லாம் இல்லை. பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு, பல இடங்களில் 2வது 3வது இடங்கள்லாம் பல இடங்கள்ல இல்லை, ஒரு சில இடங்கள் அது நடந்திருக்கு. இது எல்லா காலகட்டத்திலையும் அதிமுகவுக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு இல்லை. நீங்கள் 1996 சட்டமன்ற தேர்தலையே எடுத்துட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் கொடுங்க, சட்டமன்ற தேர்தலையே மிகப்பெரிய அளவில் இன்னும் சிறு நிர்வாகிகளோட மனக்குமுறல் என்னன்னா, பிஜேபியோட கூட்டணி இருந்தால் ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த நிர்வாகி இருக்கிறார் உங்க வீட்டு? எந்த நிர்வாகி சொன்னார்? இல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சா இஸ்லாமியர்கள் வாக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க அதிமுக. இதெல்லாம் யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி ஒரு 31 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட கட்சி, 53 ஆண்டுகளை கடந்திருக்கிற ஒரு கட்சி, அவ்வளவு வலிமையான அனுபவ முதிர்ச்சி கொண்டு இருக்கிற ஒரு கட்சி பல்வேறு சூழல்களை கருத்திலே கொண்டுதான் ஒரு முடிவை எடுத்து பயணிக்கிறது. அந்த முடிவு வந்து அந்த நேரத்தில் பாசிட்டிவாக போகலாம், நெகட்டிவாக போகலாம், அது எப்படி வேணால் ரிசல்ட் அமையலாம். அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நாம் எடுத்த முடிவெல்லாம் தவறுங்கிற கணக்கெல்லாம் போகக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான எங்கள் அரசியல் கோட்பாட்டை விளக்கி இருக்கிறோம். இவங்க ஓட்டு அவங்க பிரச்சனை அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. சிவி சண்முகம் அவரை ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு, பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான் நமக்கு இஸ்லாமியர் வாக்கு விழுகலை அப்படின்னு இருந்தார். இப்போ அவருடைய கணிப்பு அதுதானே. அவருடைய தொகுதிக்குள்ள அவர் பார்க்குற தமிழ்நாட்டில் அவர் ஒரு சீனியர் லீடர், எங்களுக்கு அவர் சொன்ன கணிப்பு சரியான கணிப்பாக இருக்குமா? அது என்ன ஏன் பிரச்சனை என்னதுல? இல்லை வாணியம்பாடியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் ஜி செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு, அங்கே இஸ்லாமியர் வாக்கு அதிகமாக இருக்கிற இடத்துலயே ஜெயிக்கும் போது அப்போ அதாவதுங்க இதெல்லாம் வந்து இப்போ பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி இல்லை அப்போ கூட்டணியில் தான் இருந்தாங்க பிஜேபி. அதான் பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி முழுக்க இங்கே இருக்கிற சிறுபான்மையர்களுக்கு எதிரான கட்சி என்கிற கருத்து இன்னைக்கு இல்லை. அந்த கட்சி பிறந்தன்னையில் இருந்திருக்கு. சரிதானுங்களா? அப்படிப்பட்ட கூட்டணி கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம்ல, அப்படி வச்சிருந்துருக்கிற எங்க கூட அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல. திராவிட கோட்பாடே ஆகாதுன்னு சொன்னவங்க எதுக்கு வந்து திராவிடர்கள் விழுந்தாங்க? கேள்வி வந்துரும்ல. அதெல்லாம் இல்லை. கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி. பாரதிய ஜனதாவுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கு, சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி. ஆனால் சிறுபான்மையர்கள் அதிகமாக வாழுகிற தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வென்றது. புரியுதுங்களா? அப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா, இதெல்லாம் அரசியல் கணக்கு. அது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி தான் நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நேர்கோட்டில் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. அந்தந்த காலச்சூழல்கள் அதை தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவங்களா இருந்தால் இவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும், இவங்க ஓட்டு கிடைக்காது என்கிற கணக்கெல்லாம் இல்லை. நாங்கள் மக்கள் நலனுக்கான கூட்டணிகளை அமைக்கிறோம், மக்கள் நலனுக்காகத்தான் எங்களுடைய முடிவுகளையும் எடுக்கிறோம். அதில் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு பாரதிய ஜனதாவோட கூட்டணி. நாங்கள் பாரதிய ஜனதாவையும் போய் அப்படிலாம் ஒன்றும் குற்றச்சாட்டுலையே. நீங்கள் வந்து இருந்தா உங்கள் ஓட்டு போயிடும், அதெல்லாம் எங்கள் பிரச்சனை சொல்கிறாரு. தொடர்ந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் சொல்கிறேன் பாருங்க, காலகாலமாக சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவை. ஒவ்வொருத்தரோட கருத்து இருக்கும். எங்கள் கட்சியினுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கள் கட்சியினுடைய வலிமையை நம்பி எடுக்கப்பட்ட முடிவு. எங்கள் கட்சி இவர்கள் ஆகாது, இவர்களோடு தான் கூட்டணின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு பல்வேறு காரணம். அன்னைக்கு ஏன் கூட்டணி வச்சிங்க என்று கேட்டால் இந்த கேள்வி எல்லாத்துக்கூடையும் போய் கேட்கணும், எல்லா கட்சியோடும் கேட்கணும். அரசியல் கூட்டணி என்பது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்வதை போல கொள்கை கூட்டணி அல்ல. அன்னைக்கு ஏன் கூட்டணி வச்சுங்கிற கேள்வி வரல. ஏன் அவங்க கூட கூட்டணி வச்சா இஸ்லாமியர் வாக்கு வராது அப்படிங்கிறது வந்து கரெக்டான. இது யாருக்கிட்ட சார் நீங்கள் கேட்டுக்கிறீங்க? இப்போ நாங்கள் மட்டுமா சொல்கிறோம்? இந்த கட்சி பிறந்த நாள்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் போய் கேளுங்க ஏன் சொல்கிறீங்கன்னு. அப்புறம் நான் அதை நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தொடங்கினேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத வரலாறுகள் நிறைய விஷயங்கள் நான் போய் பேச வேண்டியிருக்கும். எதனால் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு கருத்து. அது இப்போ நாங்கள் ஏதோ புதுசாக அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாலோ இல்லை வேற யாராவது சொல்லி, இந்தியா முழுக்க அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. நானே உங்களுக்கு அதுக்கு விடையும் சொல்கிறேன். அந்த கருத்துக்கு மாற்று நடந்துருச்சு உத்தரப்பிரதேசத்தில். புரியுதுங்களா? ஆனாலும் அந்த கருத்து மாறிடுச்சா? மாறாது. எனவே அது நாங்கள் அந்த கருத்தை உருவாக்கவும் இல்லை, அந்த கருத்தினுடைய ஆதி கர்த்தாக்கள் நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டிற்கு உகந்த கட்சி எது என்பதை நினைச்சு எங்கள் பொதுச் செயலாளர் கூட்டணி வச்சிட்டார். அந்த கூட்டணியை நாங்கள் தொடருவோம், அதை இன்னும் புதிய வேற கட்சிகளை சேர்த்துக்கொள்வோம் என்பதை நாங்கள் சொல்லிட்டோம். எனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதையெல்லாம் வெளியிலிருந்து முடிவு செய்ய முடியாது. எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார். அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், கூட்டணி இல்லை.
அதுக்கு என்ன காரணம்ங்கிறது இந்த அரசியல் சூழல்கள் எல்லா சூழலையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கிட்டோம். எனவே அது மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். ஓகே சார், அதிமுக உட்கட்சி பூசல் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா? ஏன்னா திருநெல்வேலிக்கு ஒரு ஆய்வுக்கூடத்துக்கு போகிறாரு எஸ்பி வேலுமணி, அங்கே வந்து கைகலப்பாகுது, அடுத்தடுத்து மதுரையில் நடக்குது, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கே. என்ன பூசல்னு எனக்கு தெரியலீங்க. இப்போ இது உட்கட்சி பூசல்னா அப்புறம் எந்த கட்சியில் பூசல்? முன்னாள் அமைச்சர் முன்னாடியே அதிருப்தி தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அங்கே கைகலப்பு நடக்கிறதா இருக்கட்டும். நான் கேட்டால் நீங்கள் சங்கடப்படுவீங்க. இந்நாள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் கோயம்புத்தூரில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு என்னை மன்னித்து விடுங்கள்னு அண்ணாமலை மன்னிப்பு கேட்குறார். ஏன் கேட்குறார்? இல்லை, அது ஒன்றும் ஒரு உட்கட்சி பூசல் கிடையாது. அது ஒரு கேள்வி எழுப்பப்படுது, ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனால ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அந்த மன்னிப்பை யார் கேட்டிருக்கணும்? அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் கேட்கணும். அவங்க கலந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னா அமைச்சர் குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு ஆயிடுது. உட்கட்சி பூசல் இல்லையே அது. இல்லை, இங்கே அதிமுக நிர்வாகிகளே பல பேரோட மனக்குமுறை என்னன்னா இன்னொரு பிளவு ஏற்பட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓபிஎஸ் அவர்களை நீக்கினதாக நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், பிளவுன்னு கட்சியில் இல்லை, சில பேரை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறோம். சரிதானுங்களா? இந்த பிளவுங்கிற வார்த்தையை இவங்க உருவாக்கின வார்த்தையை நாங்கள் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, அது பிளவு இல்லைன்னா சவுத்தில் வந்து அவ்வளோ ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்காதுல்ல. இதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் இல்லை, ராமநாதபுரத்தில் 9 கிட்டத்தட்ட டெபாசிட்டே போயிடுச்சு சார். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். 96ல் அம்மா அவர்கள் போட்டியிட்டு அவங்க போட்டியிட்ட தொகுதியிலேயே தோத்தாங்க. என்ன காரணம்? அதே 98ல் மீண்டும் வென்று வந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில். 2001 ஆட்சி அமைச்சுதான் அதிமுக. இதுக்கெல்லாம் வந்து இவங்களை நீங்கள் அந்த பீரியடில் ஏராளமான பேர்கள் நீக்கப்பட்டார்கள் கட்சியிலிருந்து. அன்னைக்கு அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் ஒன்றா வச்சு சரிசமமாக பார்க்க முடியும். அவங்க அந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் இருந்து தான் நாடு புகழ்கிற தலைவியாக உயர்ந்தார்கள். அவங்க வர்ற அன்னைக்கே தலைவி கிடையாது. இல்லை ஏதோ ஒரு முதலமைச்சருக்கு பிறந்து வந்த முதலமைச்சர் கிடையாது, பிறப்பால் அவங்க வந்தவங்க கிடையாது. அவங்க அதே மாதிரி போராட்ட காலத்தில் இருந்தாங்க, தலைவரானாங்க. அதே மாதிரியான போராட்ட காலத்திலே தான் எங்கள் தலைவர் இந்த நெருப்பாற்றில் நீச்சலிட்டு தான் அவர் தலைமையை நோக்கி நகர்கிறார். எனவே 2 பேரையும் சரியாகத்தான் இருக்கிறாங்க, அதே பாதையில் தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதுலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்ட காரணத்தால் கட்சி பிளந்து விட்டது, கட்சி உடைந்து விட்டது என்று பேசுவதிலே நியாயமில்லை. ஏனென்றால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கட்சி உடைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஒரு 25-30 மாவட்ட செயலாளர் ஒரு கட்சி விட்டு போயிடணும். புரியுதுங்களா? திமுக மதிமுகவை உடைஞ்சது பாருங்க, அதிமுகவை உடைஞ்சது வேற. அன்னைக்கு பெரும் பிளவுது. மதிமுகவை உடைஞ்சப்பவே இன்னைக்கு இருக்கிற சிபிஎம் கட்சி அதை செங்குத்தான பிளவுன்னு சொல்லுச்சு. அப்படிதான் கணிச்சுது சிபிஎம். அந்த பிளவின் போது அவரோடு போன மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். அதனால் அதை கட்சி பிளவு என்று சொல்லலாம். ஆனால் அதைவே கட்சி பிளவுன்னு சொல்லலை. அதிமுக ஏற்பட்டிருப்பது சில பேரை நீக்கி இருக்கிற சம்பவம். இதை போய் நீங்க கட்சி பிளவுன்னு பேசிக்கொண்டிருப்பது முறையானதல்ல. இது நீக்கப்பட்டது. அது வந்து எங்க பொதுச் செயலாளர் எடுத்த முடிவும் கூட அல்லது, எங்கள் பொதுக்குழு எடுத்த முடிவு, ஒரு ஜனநாயக பூர்வமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. பிறகு அதை போய் இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதிலே, அது கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்பது ஜனநாயக உரிமை, அதில் பெரிய பதிலளிப்பதிலே ஒரு சத்து இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே சார், அடுத்து வந்து அதிமுக வந்து மெகா கூட்டணி அமைப்போம் 2026 அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா? ஏன்னா 2024 அதே பதிலாம் சொல்லியிருந்தாரு. கட்டாயம் அமைப்போம், அதில் என்ன சந்தேகம்? இல்லை, டிஎம்கே கூட்டணி உடையவும் இல்லை, எந்த வித எல்லாம் அவங்க இன்டாக்டாக இருக்காங்க, அது எப்படி சாத்தியமா? சார் ஒரு விஷயங்க, டிஎம்கே கூட்டணி வந்து உடையணும் அப்படின்னு நாம் சொல்லலை. இல்லை, வேற எந்த கட்சி இருக்கும் கூட்டணி வருது? உடைவதற்கான எல்லா சமிங்கைகளும் அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த முதல்ல கொள்கை ரீதியான கூட்டணினாங்க, அப்புறம் கொள்கைகளை தாண்டியும் கூட்டணினாங்க. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே இன்னைக்கு இவ்வளவு சலசலப்புகள் இருக்குது. இதையத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் ஒழிய அவங்க அங்கிருந்து உடஞ்சி வந்து எங்க கூட சேர்ந்துக்குவாங்க நாங்கள் ஒரு நாளும் சொல்லலை. அப்படி கூப்பிடவும் இல்லை யாரையும். ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு சார். என்னன்னு சொல்லி பிரஸ் மீட்ல என்ன அவங்க வந்துருவாங்க, விசிக வந்துரும், காங்கிரஸ் வந்துரும். அட வந்துருன்னு என்ன அர்த்தங்க? வர்றதுக்கான சமிகைகள் தெரியுதுன்னு அர்த்தம். நாங்கள் ஜோசியம் சொல்லல. இப்போ விசிகவுடைய திருமாவளவன் இப்போ ஆதவர்ஜின் இருந்தாரு, இவ்வளவு பெரிய கழகம் நடந்துச்சுல்ல, நடந்தது தானே நாங்கள் சொல்றோம். இதான் வந்துட போறாங்க, முடை போகுதுன்னு சொல்றோம். நாங்க என்னமோ புதுசா போய் அவங்கள உடஞ்சா இல்ல அவங்க உடஞ்சு வந்ததே எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்க்கிற மாதிரி தானே இருக்கு. இன்னொரு கட்சி வரணும், ஒரு அரசியல் கட்சி. அப்புறம் அரசியல் கட்சி வேலை இது கரெக்டா இருக்குமா? இல்ல, அரசியல் கட்சி வேலையின் எதிர்க்க இருக்கிற கூட்டணியில் இருக்கிற குற்றங்களை குறைகளை சுட்டிக்காட்டுவது தானே எங்க வேலை. இல்ல, ஒரு 30 வருஷம் தமிழகத்தை ஆண்ட கட்சி வந்து ஒரு இன்னொரு கட்சியை போயிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்க முடியுமா? அது கரெக்டா இருக்குமா? அரசியலோட அடிப்படை என்ன சார்? எதிர்க்கல ஒரு கூட்டணி நிற்குது, அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுது. அந்த குழப்பத்திற்கு காரணம் இங்க இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள். சாம்சங் ஊழியர் தொழிலாளர் போராட்டத்தில் சிபிஎம் வந்து ஒரு மாற்று கருத்தை வைக்குது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, நீதி கொடுக்க வேண்டிய இருக்கிற இடத்துல அரசு வந்து தவறுதுன்னு சொல்றதுதானே அவங்க குற்றச்சாட்டு, சிபிஎம்மோட குற்றச்சாட்டு. இதை நாங்கள் தானே சுட்டிக்காட்டணும், வேற யார் சுட்டிக்காட்டுறவன் தானே பிரதான எதிர்க்கட்சி. அதனால தான் நாங்கள் அரசியல் வலிமை நிற்கிறோம். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நடக்கவே இல்லை சார் அதிமுக. ஏன்னா எல்லா கட்சியும் போய் போயஸ் கார்டனில் பார்த்தது தான் வரலாறு. நீங்கள் இப்போ அந்த பேப்பர் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். பாய்ஸ் கார்டனில் போய் பார்க்கறது என்பது தேர்தல் சமயத்தில் நடைபெற கூட்டணிக்கான விஷயங்கள்.
அதுக்கு முன்னாடி கூட்டணி உடைப்புக்காக எவ்வளவு கூட்டணி உடைப்புன்னு நாங்க போய் யாரும் அவங்களும் நம்மளை வந்து செய்யல, நாங்களும் அவங்க போய் செய்யல. அவங்க கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை சுட்டி காட்டுறோம். நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நானே சொல்லுவேன், நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். இன்னைக்கு இல்ல, இந்த பார்லிமெண்ட் மெம்பரா வைகோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நின்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தார். இந்த முறை ராஜ்யசபா எம்பி ஆன போது அப்போ அவர் சொன்னார், நான் வந்து பிஜேபியினுடைய ஆதரவில் தான் நான் இது வரைக்கும் எம்பி ஆயிருக்கேன் ஒழிய காங்கிரஸ்காரன் ஆதரவில் ஒரு நாள் நான் ஆனதில்லை, காங்கிரஸ் இனப்படுகொலைக்கு துணை போன கட்சின்னு சொன்னார். புரியுதுங்களா? இதைய அந்த சமயத்தில் நடந்த இடைத்தேர்தலையே நான் பேசியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய கேவலமா ஒரு கூட்டணிக்குள்ள இருக்குது பாருங்க. இனப்படுகொலைக்கு துணை போனவனோடு கூட்டணியில் இருக்கிறேன் வைகோ பேசுறாரு. இதுக்கு வந்து இதுக்கு மேல இந்த கூட்டணி நம்பி என்ன ஓட்டு போடணும் இந்த இதுக்கு பேசியிருக்கோம். அப்ப அந்த கூட்டணி உடச்சு வைக்க எங்கிட்டு வரணும்னு பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு என்பது உங்களை நீங்களே குற்றஞ்சாட்டுகிற போது உண்மையை பேசுகிறீர்கள். இப்போ கூட சொல்றமே, சிபிஎம்னுடைய மரியாதைக்குரிய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில் அவருடைய அறிக்கையை அவருடைய கொடுத்திருக்கிற நேர்காணலை பாருங்க, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்டணியில இருந்து கொண்டு ஒரு மனிதர் இவ்வளவு நேர்த்தியாக இந்த செய்திகளை அம்பலப்படுத்துகிறார் என்று நினைக்கிற போது அவர் எதிர்கூட்டணியிலே இருந்தாலும் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். ஒரு இடதுசாரி கட்சி இவ்வளவு தைரியத்தோடு அந்த கூட்டணி கட்சியை வான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ இதை வந்து உடனே நீங்கள் சிபிஎம் உங்களோடு வந்து விடுமா? வந்தால் மகிழ்ச்சி தான். அதுக்காக அவங்க பண்ணுறது எதையுமே சொல்லாமே இருக்க முடியுமா? எனவே அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். மற்றபடி இன்னொன்று உங்களுக்கு சேர்த்து சொல்லி அதை நான் சொல்ல வந்தேன். என்னென்னா, இந்த கூட்டணியே உடையலின்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குது. திமுக கூட்டணியோடு சேர்த்து அவர்களை தோக்கடிப்போம். இன்னைக்கு அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் தான். நீ கூட்டணி உடைச்சிட்டே வரலினா நாங்கள் போய் வீட்டில் எடுத்துக்குவோமா? இந்த கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணி சேர்த்து உங்களை தோக்கடிப்போம். ஏன்னா நீங்கள் இந்த கூட்டணி உடையவே இல்லை என்று சொன்னால், இந்த கட்சிகள் எல்லாம் அவர்களோடு கூட்டணியில் தொடர்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சிக்கு இவர்களும் பொறுப்பாவார்கள். அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே களத்திலே நிற்பார்கள் என்றால் அதில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை தோற்கடிக்கும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். சார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் 1996 எக்ஸாம்பிள் சொல்லி 1998 மீண்டும் அதிமுக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகாக ஒரு வெற்றியை கூட அதிமுக இதுவரை சந்திக்கவில்லை. இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இல்லை பொது தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்றம், பாராளுமன்றம், எதுவுமே சந்திக்காமல் தொடர்ச்சியாக 10 தேர்தலாக தோல்வியை சந்திச்சுட்டே வரக்கூடிய அதிமுக ஒரு மாய உலகத்தில் 2024 ஆட்சி பிடிச்சிரும் உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிறீங்களா? இல்லை, அதுவே முதல் தவறான தகவலுங்க. எப்படின்னா, இப்போ அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைது, அந்த ஆட்சியவே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழலில் ஒரு இடைத்தேர்தல் வருது. தமிழ்நாடு முழுக்க இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தலில் அதிகமான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை அன்னைக்கு நாங்கள் தக்க வச்சதே அம்மாவின் மறைவுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். அதுலேயும் கூட நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், 96 நாங்கள் உதாரணம் காட்டுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்படி சொல்லுகிற போது அதிமுக விழுந்துருச்சுன்னு பேசும்போது அப்படியெல்லாம் இல்லை. அதிமுக பல முறை விழுந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் 84 நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் காலத்திலேயே நாங்கள் 38 தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் இழந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில். பிறகு அவர் அதே சட்டமன்ற தேர்தலில் வென்று வந்தார். நான் உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து 10 நாளைக்குள்ளே சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. நான் கோயம்புத்தூர் என்னோட உதாரணத்தை அங்கிருந்தே நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே சூலூர் சட்டமன்ற தொகுதி வருது. அதில் நாடாளுமன்ற தேர்தலில் 20,000 வாக்குகள் அதிமுக பின்தங்கி இருக்கு. அதே நாளில் நடந்த தேர்தல், அதே ஒரு மாதத்துக்குள்ள நடந்த தேர்தல். சட்டமன்ற தேர்தலுடைய பெட்டி உடைக்கிறாங்க. 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி. சார், இப்போ கன்னியாகுமரியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு சட்டமன்றத்துக்கு. அதில் எவ்வளோ வாக்குகள் அதிமுக வாங்குச்சு? நான் சொல்கிற கணக்கு கேளுங்க. இடைத்தேர்தலில் அதிமுக எவ்வளோ வாக்கு வாங்குச்சுங்கிறத பிரச்சனை. இதோட பிரச்சனை உங்களுக்கு புரியுதான்னு நான் கேட்குறேன். எனக்கு புரியுது. ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேறாகவும் வாக்களிக்கிற மனநிலை மக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு தொகுதி, இப்போ கன்னியாகுமரி தொகுதி கேட்டிங்கன்னா, அம்மா அவர்கள் இருக்கிற போதே நாங்கள் அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். 3வது இடத்துக்கு போயிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பு இழக்கிறது அப்படிங்கிறது வேற. உங்களுடைய 3வது இடத்துக்கு போயிருக்கிறோம். எவ்வளோ இடத்துல டெபாசிட் இது வரைக்கும் இழந்திருக்காங்க அதிமுக வரலாற்றில். இப்படி பேசினா அதனால தான் நான் சொல்கிறேன், பல இடத்துல டெபாசிட் போச்சு 96ல். புரியுதுங்களா? இது நடக்கும் சார், தொடர்ச்சியாக நடக்கும். இப்போ நீங்கள் திமுக எதிர்கட்சியாக முடியாத அளவுக்கு போச்சு. 2011 எதிர்கட்சியாகவே உட்கார முடியல. அதுக்கப்புறம் நடந்த அத்தனை தேர்தலையும் தொடர் தோல்வி. அப்புறம் திமுக அழிஞ்சு போயிடுச்சா? மறுபடியும் எழுந்து வர்றான். எதற்காக ஒரு மாய தோற்றம் என்று சொல்கிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? 2019 நாங்கள் 20% வாக்கு வாங்கினோம், இப்போ 21% வாக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிறாரு. இந்த கணக்கு சரியானு பாருங்கள். 2019 வெறும் 20 தொகுதியில் போட்டிட்டு 20% வாக்குகள், இப்போ 35 தொகுதியில் போட்டிட்டு 21% வாக்குகள். இதே ஒரு பெரிய வெற்றி மாதிரி மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க, இது நீங்கள் மட்டும் இல்லை, திமுக காரங்க மீண்டும் கேட்குறாங்க. இந்த மேக்ஸ் உங்களுக்கே புரியும். இல்லை அந்த மேக்ஸ் நீங்கள் சொல்லுங்களேன், என்ன எனக்கு சொல்கிற வரைக்கும் புரியல. 2019 வெறும் 20 தொகுதியில் நாங்கள் நின்னோம் இல்லையா? மீதி 20 தொகுதி என்னாச்சு? அப்ப கூட்டணி கொடுத்திருந்தோம். அந்த கூட்டணிக்கு எங்க கட்சிக்கான ஓட்டு போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? போட்டிருப்பாங்க. அதையும் சேர்த்து அவங்களுடைய வாக்கு சதவீதமா பதிவாச்சு இல்லைங்களா? இப்ப கூட்டணி கட்சி எங்களுக்கு இல்ல.
நாங்கள் போய் நிற்கிறோம். இப்போ வர்ற வாக்கு சதவீதத்தை சொல்கிறோம். இதில் நீங்கள் கூட்டணி இப்போ வச்சுக்கோன்னு வச்சுக்க வேண்டாங்கிறது ஒரு கட்சி தானே முடிவு செய்யணும். அது உங்க இஷ்டம் தான் சார். ஆனா இது வந்து ஒரு பெரிய வெற்றி மாதிரி. அதாவது 35 தொகுதியில் போட்டிட்டு வெறும் 21% என்பது 1% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பாத்தியா, நாங்க இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பிரஸ் மீட். ஆமாங்க, இப்போ நாங்கள் அந்த தேர்தலையும் நாங்கள் 40 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டோம். இந்த தேர்தலையும் நாங்கள் 40 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டோம், புதுச்சேரி உட்பட. அன்னைக்கு எங்கள் தொகுதியே சிலதை கூட்டணி கட்சி கொடுத்தோம். இன்னைக்கு நாங்களே போட்டிடுறோம். வந்திருக்கிற வாக்கு என்பது போன தடவை கூட்டணி கட்சிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் வாக்குகளை வாங்கியிருப்போம். எங்கள் வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு போயிருக்கோம். அன்னைக்கு இருந்த கணக்கு அது. இன்னைக்கு கூட்டணி கட்சி இல்லாமல் நாங்களே நிற்கிறோம். எனவே ஒரே தொகுதியில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் போட்டிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக வாங்கினது 23% தான் சார். இப்போ சரிங்க, என்ன தப்பு? இப்போ நீங்கள் ஏன் இதில் என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. நீங்கள் வந்து இந்த தடவை எச்சா நின்னீங்க, அந்த தடவை குறைவா நின்றுட்டு போகிறோம். இந்த மக்கள் செல்வாக்கு என்பது எங்களுக்கு அதிகரித்திருக்கிறது, அதை நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதை விட இன்னொரு செய்தியும் சொல்கிறோம். 2019 நாங்கள் வாங்கிய வென்ற இடங்களை விட, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகளுக்குள் நாங்கள் வென்ற தொகுதிகள் இருக்கும் இல்லைங்களா, அதை விட அதிகமான இடங்களிலே இப்போ வெற்றி பெற்றிருக்கிறோம். கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதிகமான இடத்துல 3வது இடம் டெபாசிட் இழந்திருக்கோம் என்பது நீங்கள் சேர்த்து நடந்திருக்கும். ஒன்றும் அது ஒன்றும் சேர்த்து சொல்கிறதுக்கு அது என்ன இருக்குது, அது டேட்டா தான். அது ஒன்றும் மறுக்கல நாங்கள். ஓகே சார், எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க என்று நீங்கள் திரும்ப சொல்லிட்டே இருப்பீங்களா? 1.5 கோடி 2 கோடிலாம் உங்களுடைய கணிப்பில் எவ்வளோ தொண்டர்கள் இருப்பாங்க? நாங்கள் 2 கோடி உறுப்பினர் அட்டைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஓகே, அப்போ உங்களோட உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? ஏன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணிக்கே விழுந்த வாக்குகள் என்பது 1 கோடி, கரெக்டாக 1 கோடி தான். 1 கோடி வாக்குகள். அப்போ மிச்சம் 1 கோடி வாக்குகள் அதிமுக. எங்களுடைய உறுப்பினர் சேர்ப்பிலிங்க 15 வயதிலிருந்து உறுப்பினர்கள் சேர்ப்புக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். புரியுதாங்களா? எங்கள் கட்சியில் இளைஞர் இல்லைன்னு சொல்கிறீங்க. இளைஞர்களை தாண்டி பாலர்களாகவே 15லிருந்து 18க்கு உட்பட்டவர்களாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் வாக்குகள் பதிவானதில் இவ்வளவு வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு, இதில் இருக்கிற உறுப்பினர்கள் என்பதெல்லாம் இன்னும் நாங்கள் கணக்கு பார்க்கல. ஒரு கட்சியினுடைய இப்போ திமுக இருக்குது அப்படின்னு சொன்னாலே திமுகலையும் இது மாதிரி ஒரு உறுப்பினர் இதை சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா இருக்குதுன்னா அவங்களும் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கையில் எடுத்து பார்த்தாவே அவங்களுக்கு அந்த கணக்குக்கு ஓட்டு விழுக போகிறதில்லை. இப்போ இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்களாங்கிறது இது நேரடியாக ஒரு நேர்கோடு மாதிரி போட்டு கேட்க முடியாது. எந்த கட்சியும் கேட்க முடியாது. நீங்கள் பாரதிய ஜனதா வேணா கேட்டு பாருங்க. 1 கோடி வித்தியாசம் அப்படிங்கிறது எப்படி சார் சாதாரண? அதாவது வந்து உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. அதிமுகவை பற்றி நீங்கள் சொல்கிறங்காட்டி 1 கோடிங்கிறது 10,000 வித்தியாசம் வந்தாலும் போய் தானே. போய் தான் சார். அப்போ அது பாரதிய ஜனதா போய் சொல்லுதுன்னு நான் சொன்னால் சரியா இருக்குமா? அது சரியா இருக்காது தான். இருந்தாலும் அப்போ பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய உறுப்பினர்கள் என்பது 15 வயதிலிருந்து நாங்கள் கொண்டு வர்றோம். நாங்கள் உறுப்பினர் அட்டைகளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். இந்த உறுப்பினர் அட்டைக்கான தரவுகளை நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்களே கூட வந்து எங்கள் கட்சியார் அலுவலகத்தில் பார்க்கலாம். இல்லை தப்பாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். இந்த கணக்கை வச்சுட்டு அதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ 1.5 கோடி வாக்குகள் 1.5 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் காலத்தில் நாங்கள் வெளிப்படையாக எங்கள் அட்டைகளை கொடுத்து எங்கள் உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதே அளவுக்கான வாக்குகள் விழுந்ததா அப்படின்னு பார்த்தா ஒரு தேர்தல் விழுந்திருக்கும், ஒரு தேர்தல் மாறி விழுந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப இயல்பு. இதை ஒரு நேர்கோட்டில் வச்சு பார்க்க முடியாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிங்க. ஈரோடு கிழக்கில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா அப்போ என்ன நிறையா காரணங்களை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிலாம் காரணங்கள் சொன்னீங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா இல்லை போட்டியிட்ட மாதிரி? அது வந்து தேர்தலிலே போட்டியிடுவோமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். முடிவு செஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, சப்போஸ் போட்டியிடுற மாதிரி இருந்துச்சுன்னா போன முறைக்கும் இந்த முறைக்கும் என்ன வித்தியாசம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? விக்கிரவாண்டியில் சட்ட ஒழுங்கு எல்லாம் காரணம் காட்டிங்கன்னா பெரிய அறிக்கையெல்லாம் விட்டீங்க. இப்போ என்ன இல்லை, நாங்கள் போட்டிடுற மாதிரி வந்தால் அப்புறம் பேசுவதையே என்ன ஒருவேளை வரலைன்னா அப்புறம் அந்த கேள்வி கேட்டு இது பதில் சொல்கிறதே வீணாக போயிடும் இல்லைங்களா? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாகி விட்டது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சொல்லலை. சரியா? அங்கே விக்கிரவாண்டியில் நாங்கள் குறிப்பிட்டது வந்து எதனாலேன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் பேரால் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய மோசடிகளை அரங்கேற்றியது திமுக. இந்த மோசடிகளை வந்து இது குறித்து நாங்கள் போய் புகார் கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுற போலீஸ் வந்து முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது இடைத்தேர்தலை ஒரு முறைகேடாகவே கையெடுக்கிறது திமுக அங்கே காட்டுச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு முறைகேட்டுக்கு மீண்டும் போய் நாம் பலியாக வேண்டியதில்லை என்கிற முடிவு தான் எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கு எடுத்தார். அதனால் நீங்கள் என்ன சூழல், அந்தந்த சூழல் என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு கட்சியும் முடிவு செய்துங்க. இதை வச்சுட்டு இது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேனே, வாஜ்பாய் அவர்கள் இருந்தார், அவருடைய 100ஆண்டு விழா இல்லைங்களா நம்ம பேசுகிற நேரம். வாஜ்பாய் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களோடு கூட்டணிக்கு போனார். ஏன் போனார்? அந்த கருணாநிதி அவர்களோடு கூட்டணிக்கு போனதாலேயே வாஜ்பாய் வந்து தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து விலகிவிட்டார் என்று ஒருவர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உட்கார்ந்து விமர்சித்தார்னா அவருடைய அரசியல் அறிவிலே குறைபாடு இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டி வரும். கருணாநிதியும் அதே நிலைமை தான். அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் திராவிட கட்சியில் அதிமுகவையும் சேர்த்து தான் கேட்குறேன். திராவிட கட்சிகளோடு பாரதிய ஜனதா ஏன் கூட்டணிக்கு போச்சு? நேர் முரணான கொள்கை கொண்டவர்கள் அல்லவா? ஆனாலும் அன்றைக்கு அந்த அரசியல் தேவைகளை பொறுத்து கூட்டணிகள் அமைகிறது. பிறகு அந்த கூட்டணிகளிலே பிளவுகள் வருகிறது, அது மாறுது. கூட்டணி என்பது கொள்கை சார்ந்தது அல்ல.
அது வந்து முழுக்க முழுக்க அந்தந்த நேரத்தினுடைய அரசியல் சூழல்கள் சார்ந்தது. தேர்தல்களும் அது மாதிரி தான், வாக்குகளும் அது மாதிரி தான். ஒரு இயக்கம் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். அதிமுகங்கிற ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை தேர்தலிலே மட்டும் காட்ட வேண்டும் என்று தயவு கூர்ந்து எதிர்பார்க்காதீர்கள். அதிமுக மட்டும் இல்லை, அது திமுகவாக இருந்தாலும், அது பிஜேபியாக இருந்தாலும், கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேர்தலிலே மட்டும் வச்சு ஒரு கட்சியை நீங்கள் எடை போடாதீங்க. அந்த கட்சி இயங்குகிறதான்னு பாருங்கள், அதனுடைய இயக்கம் இந்த சமூகத்திற்குள் இருந்து கொண்டே இருக்கிறதா. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக என்கிற கட்சி ஒரு எதிர்க்கட்சியாக மிகப்பெரிய இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கு. அதனால தான் நீங்கள் கேட்குற இந்த கேள்வியில் நான் எப்பவுமே முரண்படுறேன். தென் மாவட்டங்கள் உங்களுக்கு போயிடுச்சுன்னா தென் மாவட்டங்கள் அதிமுகவை போல வேறு யார் இயங்குகிறாருன்னு நான் கேட்குறேன். போராட்டங்களை எடுத்துக்கோங்க, மக்கள் திரள் போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான பிரச்சனைகள். இன்றைக்கும் போய் ஒரு ஓஏபி வாங்கலின்னா யாரை போய் கேட்குறீங்க? எந்த கிளை செயலாளர் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்குறதோ ஒரு சேவை மையம் வைக்கிறதோ பண்ணுறாங்க? யார் பண்ண முடியும்? அப்போ அந்த இயக்கம் இருந்து கொண்டே இருக்குது. எனவே இந்த இயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு சொல்றது புரியுது, நீங்கள் சொல்றது புரியுது. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் கன்னியாகுமரியில் 4வது இடமும், ராமநாதபுரத்துலையும், திருநெல்வேலியிலும் நாம் தமிழர் கட்சியோட வெறும் 2000 ஓட்டுகள் தான் அதிமுக வித்தியாசத்தில் இருக்கு. இன்னும் பல இடத்துல டெபாசிட் போயிருக்கு. தேனிலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரியும். இப்படி இருந்தும் அது இருக்கு. நீங்கள் சொல்றது இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு அதிமுக சந்திச்சிருக்கிறது என்பதை யாரும் மாற்றுக்கிறது இல்லை, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தினுடைய எண்ட் என்று இதிலிருந்து ஒரு முடிவெடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன். புதிதாக கட்சி தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி பிடிச்சிட்டாரு. இல்லை, இதே பெர்ஃபார்மன்ஸ் தென் மாவட்டங்களில் 2021 எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இருங்க, இது நான் உங்களுக்கு ஒப்பிட்டு இதை சொன்னா உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆம் ஆத்மிக்கு முன்னாடி டெல்லியில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபர்ஸ்ட் டெல்லியை எடுத்தோடனே அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அப்புறம் ஏன் போச்சு? அப்புறமா காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது சார். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்தது கிடையாது சார் பாஜக. ஏன் கொடுத்துருக்கு? நீங்கள் டெபாசிட் போன தொகுதியில் இருக்கு சார். டெல்லியில் வாக்கு வித்தியாசம் பாருங்க. நீங்கள் எல்லா கட்சிக்கும் நான் இன்னும் சொல்கிறேன், இதை எதான் இங்கே நான் உங்களுக்கு காட்டி பாரதிய ஜனதா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு ஓட்டு வாங்கின கட்சி 0 ஓட்டு கட்சி பேசப்பட்டதும் இங்கே உண்டு சார். அது என்ன காரணம்னா பாஜக இங்கே முன்னாடி ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தது கிடையாது. ஸோ பாஜக ஒத்த ஓட்டு வாங்குறதோ 0 ஓட்டு வாங்குறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இப்படி தேய்ந்து போவது என்பதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன், புதிதாக இதுக்கு முன்னாடி பலமாக இல்லாத ஒரு கட்சி 0 ஓட்டோ 1 ஓட்டோ வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்கலாம். ஏற்கனவே வளர்ந்திருக்கிற கட்சி தேர்தலிலே ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பதற்காக அந்த கட்சிக்கு ஒரு செட்பேக் வந்துருச்சுன்னு சொல்றதை ஏற்க முடியாது. ஏன்னா 31 வருஷம் ஆண்டு இருக்கிற கட்சி அது மிக எளிமையாக அங்கிருந்து எந்திரிச்சிடும். ஓகே, நீங்க பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் இங்கே வளருவதில் தான் சிக்கல் இருக்குமே ஒழிய, ஏற்கனவே இந்த வலுவான அமைப்பாக இருக்கிற இந்த அமைப்பு வந்து மீண்டும் வாக்கு வாங்கி மக்களின் நம்பிக்கையை பெறுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மிக எளிமையாக மக்களின் நம்பிக்கையை பெறுவோம். பெற்றிருக்கிறோம். இப்பவே நாளைக்கு தேர்தல் நடந்தால் அதிமுக ஆட்சி அமைக்கும். ஓகே, நீங்கள் இந்த சொல்லுவார் நடக்கலாம் நம்பலாம் சார். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்காரன் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுடைய கருத்து ப்ளஸ் அதிமுக கருத்து பாஷா கேஸில் உங்களுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு தான் நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு? ஓகே, ஆனால் தொடர்ச்சியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறீங்க. ஒரு விஷயம் இதை இப்படி அதை தப்பாக போட்டு குழப்பக்கூடாதுங்க. அதாவது இப்போ 7 தமிழர் விடுதலை நாங்கள் கோரணும், அதிமுக கோரிச்சு. நான் இப்போ நம்ம வெளிப்படையாக பேசுவோம். நாம் தமிழர் இயக்கத்தில் நான் பயணித்த அந்த காலகட்டம் நாங்கள் அதுக்கு போராடி இருக்கிறோம். எங்களுடைய ஸ்டாண்டும் அதிமுக ஸ்டாண்டு ஒன்றா? அப்போ இல்லை, நீங்கள் ரொம்ப வந்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி போராடணும். அவர்கள் குற்றமே அற்றவர்கள் என்பது எங்கள் மனநிலை. அதுக்கு பிறகு நாங்கள் அது வந்து அவங்களை விடுதலை செய்யணுங்கிறது எங்கள் உணர்வுபூர்வமான ஒரு போராட்டத்தை வச்சோம். அதிமுகவின் ஸ்டாண்ட் என்ன? அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார், ஒரு குற்றவாளிக்கு ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை என்று இந்தியாவின் சட்டம் சொல்லுகிறது. உனக்கு விருப்பம் இருக்கலாம், நீ வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து அவரை கொலை செய்தார், இவரை கொலை செய்தார், அவரை விடக்கூடாது, அவர் தீவிரவாதின்னு நீ பேசிட்டு இருக்கலாம். சட்டம் என்ன சொல்லுது? இந்தியாவின் சட்டம் என்ன சொல்லுது? ஒரு குற்றம் செய்தவருக்கு ஒரு தண்டனைன்னு சொல்லுது. ஒரு தண்டனையை அவர்கள் அனுபவித்து முடித்து விட்ட பிறகு மீண்டும் ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பது அதிமுக ஸ்டாண்ட் அன்னைக்கு. அதனால தான் அவங்க விடுதலை செய்ய சொன்னாங்க. அம்மா போராடினாங்க. காங்கிரஸை எதிர்த்து, ஒரு மத்திய அரசை எதிர்த்து, ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல, ஒரு பிடரி சிலுத்த சிங்கத்தை போல அவங்க சட்டமன்றத்தில் அன்றைக்கு முழங்கினார்கள். நீ திறந்து விடலைன்னா நான் திறந்து விடுவேன்னு சொன்னாங்க. நீங்க அவங்க வந்து தீவிரவாதி ஆதரவாளர்னு பார்ப்பீங்களா அவங்கள? நாங்க 20 வருடத்துக்கு மேல சிறையில் இருக்கிற அந்த குற்றவாளிகளாக இவங்க உள்ள சிறையில் வைத்திருக்கிறவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்பது அது மனிதாயமான அடிப்படை, சட்டப்பூர்வமாக கேட்கிறோம். சட்டத்திற்கு புறம்பா கேட்கல. இந்த நாட்டினுடைய சட்டம் எதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடுதலை செய்யுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கும் நீங்க அவங்களை குற்றமற்றவர்கள் சொல்றீங்களா? அவங்க தீவிரவாதிகளை நீங்க ஆதரிப்பீங்களான்னா எந்த தீவிரவாதத்தை யார் ஆதரிப்பாங்க? யாரும் ஆதரிக்கல. இங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எந்த மதம் சார்ந்து, எந்த சாதி சார்ந்து, எந்த இனக்குழுக்கள் சார்ந்தும் வன்முறைகள் நடப்பது
பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி யாரும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் எங்களை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நடக்க வேண்டும் என்பது கேட்கும். பாஷா என்பவர் தீவிரவாதி என்பதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்க அதுல என்ன உங்க பிரச்சனை என்ன? இல்ல இது இந்த கேள்வி நீங்க எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட் என்பது அதிமுக ஏன் வரணும்? இப்ப ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குற்றவாளிக்கும் நாங்க வந்து அறிக்கை விட்டுருக்கோமா இவரெல்லாம் குற்றவாளின்னு? கிடையாது. ஏன்னா இருங்க, இந்த நீங்க குறிப்பிடுகிற குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க யாரையாச்சு இவங்க வந்து குற்றவாளிகளே அல்ல, நாங்க இவங்க கூட தான் நிப்போம் நாங்க ஏதாவது பேசியிருக்கோமா? பேசுனது கிடையாது. ஏன் நீங்க இந்த கேள்வி வைக்கிறீங்க? அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற உள்நோக்கத்தை நான் இதுல சுட்டிக்காட்ட விரும்புறேன். பத்திரிகையாளர்களாக இன்றைக்கு ஒரு அது நம்ம அந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ள போக வேண்டாம். பத்திரிகையாளர்களாக நிற்கிறவர்கள் இந்த மாதிரியான உள்நோக்கத்தோடான கேள்விகளை முதல்ல தவிருங்க. இது வந்து அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றவாளியாக இருக்கிறார், அவருக்கு நான் ஆதரவாக அந்த குற்றச்செயலுக்கு ஆதரவாக நான் போகிற வரை என்னை நீங்க ஆதரவா எதிர்ப்பா என்று கேட்டு ஸ்டிமுலேட் பண்ணுவதன் மூலமாக அவருக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அந்த மக்கள் சமூகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அதுகிட்ட இருந்து என்னை அந்நியப்படுத்த விரும்புறீங்க. இது எதுக்கு இந்த வேலை செய்றீங்க? ஓகே, எதற்காக கேட்குறேன்னா, சமீபத்தில் பாஷாருடைய இறுதி ஊர்வலத்தில் எவ்வளோ கூட்டம் கூடியது என்று நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு அதிமுகவுடைய கருத்து சார் எல்லா பக்கம் வருங்க சார். இப்போ ஆசிஃப் வாணி, அதனால இருங்க சார், ஆசிஃப் வாணி வந்து நம்ம இந்தியா வந்து பயங்கரவாதி என்று தான் சொல்லுகிறது. அவருக்கு பின்னால் கூடிய கூட்டத்தை, பாஷாவுக்கு கூடிய கூட்டத்தை விட 100 மடங்கு 1000 மடங்கு கூட்டம் அவர் கூடிச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க இப்போ அவரை பத்தி உங்கள் கருத்து என்னன்னு எல்லா தலைவர்கிட்ட கேட்டு வந்துட்டீங்களா? சார் அவரை பத்தி கருத்து கிடையாது சார். இப்போ கோயம்புத்தூர்ல இந்த போக்கு என்பது கோயம்புத்தூருடைய எதிர்காலத்தில் ஒரு போக்கும் இல்லை. அங்கே நடந்தது நீங்க வந்து அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களோ அதுக்கு நாங்கள் நடத்தப்பட்ட மத கலவரங்களையோ யாரும் சரியானவர்கள் என்று கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? எந்த வகையிலான கலவரங்கள் பயங்கரவாதம் நடைபெற்றாலும் அது தடுக்கப்பட வேண்டும். இதே கருணாநிதி அவர்களின் ஆட்சியிலே தான் இந்த அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யாம இஸ்லாமியன் என்பதற்காகவே வேட்டையாடினாங்க. கருணாநிதியின் காவல்துறை பண்ணுச்சு. நாங்கள் அதையும் எதிர்த்து போராடி இருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி விட்டு இந்த மதத்தை சார்ந்தவன் எல்லாம் தீவிரவாதி என்பதை போல காட்டுகிற அந்த போக்கெல்லாம் வந்து நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் கோயம்புத்தூருக்கு இருக்கிற பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். எனவே இதெல்லாம் நிறுத்துங்க. குற்றவாளி யார் என்பதை நீதிமன்றம் ஆராயிட்டோம், நீதிமன்றம் வெளியிடட்டும். விசாரணை கைதிகளாகவே நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிற ஆட்களை வந்து நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தி அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை முடிவு செய்து தண்டனை கொடுங்க. யார் மறுக்க போறா? நீதிமன்றம் தண்டனை கொடுத்தா அவன் பாதிக்கப்பட்டவன் அந்த இதில் பாதிக்கப்பட்டவன் அப்பீலுக்கு போக போகிறான். அப்பீல் போகும்போது ஹைகோர்ட்டுக்கு போகிறா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறா. அதுதான் நடக்க போகுது. இது நீதிமன்ற ப்ராசஸை எதுக்கு பொலிட்டிகலைஸ் பண்றீங்க தேவையில்லாம? அப்ப இதுக்கு யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகிறது. இந்துவாக இஸ்லாமியராக இவர்களை வைத்துக் கொண்டோம் என்றால் ஒரு ஓட் பேங்கை எடுக்கலாம்ங்கிறது. இது திமுக ரொம்ப காலம் பண்ண வேலை. இப்ப அந்த திமுக பேரா இன்னொரு பார்ட்டி வந்துட்டீங்களாங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? இது தேவையில்லாத வேலை. இது பொலிட்டிகலைஸ் பண்ணாதீங்க. இது சட்டப்படி நடக்க வேண்டியது. சட்டப்படி நடக்கட்டும். சட்டப்படி நடக்கிறதை அதிமுக ஆதரிக்கிறது. எப்பவும் நாங்கள் கேட்கல. சட்ட விரோத கைதுகளை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். இன்றைக்கும் கண்டிக்கிறோம், நாளையும் கண்டிப்போம். இதே மாதிரி தான் ஜமீஷா முபின் கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர்னால கேட்குறேன். அதற்கு என்ஐஏ விசாரணை என்பது பல கட்சிகள் கேட்டுருக்காங்க. அதிமுகவும் அதை ஆதரிக்கிறதா? என்ஐஏ விசாரணை அந்த கேஸில் வேணும்ங்கிறது ரீசெண்டாக கூட அவர் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். என்ஐஏ வந்து அதிமுக வேண்டான்னு சொன்னால் என்ஐஏ விசாரிக்காதா? இருந்தாலும் நீங்க குரல் இப்போ என்ஐஏ என்பது இன்னைக்கு இருக்கிற மற்ற இந்த விசாரணை குழுக்களில் இருந்து சிறப்பு அங்கீகாரம் பெற்ற ஒரு குழு. இந்த என்ஐஏவை கான்ஸ்டியூட் பண்ணுனது, இதை கொண்டு வந்து இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ். பாரதிய ஜனதா வலுப்படுத்துது. சரிதானுங்களா? அப்போ 2 பார்ட்டிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. குற்றச்செயல்களை தடுப்பதற்கு இப்படி ஒரு விங்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இதை இது நாடாளுமன்றத்தில் திமுகவே ஆதரிச்சிருக்குது. திமுக இப்போ சிஏஎம் ஆனால் என்ஐஏ ஆதரிச்சுட்டு தான் வந்தான். புரியுதுங்களா? இப்போ என்ஐஏ வந்து இப்போ என்ஐஏவோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிறப்பு ஏதோ ஒருவரை வந்து சட்டத்துக்கு விரோதமாக நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு உள்நோக்கத்தோடு வருதுன்னு வைங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நாங்கள் எதிர்த்து பேசுவோம். சில எங்ககிட்ட இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. நாங்கள் இதை கைது பண்ணுறோம், அவரை விசாரிக்கிறோம். விசாரித்து அவரை நாங்கள் வந்து ஒன்று கோர்ட்டில் போட்டு தண்டனை வாங்கி தர போகிறோம், இல்லைன்னா அவர் ரிலீஸ் ஆக போகிறாரு. இது நடக்கும்போது இது நான் மீண்டும் சொல்கிறேன், இதில் எதுவுமே அரசியல் இல்லை. இது நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து சட்டப்படி நடக்கிற விஷயத்தை அனுமதிங்க. இதை பொலிட்டிகலைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அதை ஆதரிப்பீர்களா? நீங்கள் இது எதுக்கு ஒவ்வொரு கேஸ்க்கு நீங்கள் கேட்டுக்கிறீங்க? ஏன் மற்ற கேஸெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்களை பார்த்து இதை மட்டும் கேட்குறீங்க. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இந்த இஷ்யூலாம் இல்லை, கோயம்புத்தூரில் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க கேட்குறேன். வேறு இப்போ பாலியல் சீண்டல்கள் குறித்த வழக்குகள் இல்லையா? செயின் ஸ்நாச்சிங் வழக்கு இருக்குது. செயின் ஸ்நாச்சிங் வழக்கில் ஒருவனை கைது செய்திருக்கிறார் போலீஸ். ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எங்களை கேட்கவே மாட்டேங்கிறீங்க.
ஏன்னா அது ஒரு சட்டப்படி நடக்கிற விஷயம். ஒரு போலீஸ் வந்து ஒரு செயின் ஸ்நாச்சர், சில சமயம் போலீஸ் வந்து பொய்யான ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் இவன் தான் செயின் ஸ்நாச்சர்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் எதிர்த்து பேசுவோம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக. அதுதாங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்து என்பதாலோ இஸ்லாமியன் என்பதாலோ ஒரு மனிதன் சட்டத்திற்கு புறம்பாக அற்ற தன்மையிலே அவன் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயம் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் குற்றவாளி என்பவன் தப்ப விடப்படக்கூடாது. இந்த ரெண்டுலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே அது குறித்து யாரையும் போய் நாங்கள் வந்து நீதிமன்றத்தையோ போலீஸையோ மற்ற அமைப்புகளையோ டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல நாங்கள் இல்லை. அவர்கள் தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோமே ஒழிய அவர்கள் பணியை செய்வதை நாங்கள் எப்பொழுதும் அனுமதிக்கிறோம், அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் செய்யப்பட்டது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. நீதிமன்றமே வந்து அது பெரிய பிரச்சனையாக பார்க்குது. கமிஷன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் வந்து நீதிமன்றம் சொல்லுது. இப்போ வந்து மத்திய அரசினுடைய அந்த என்ஐசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ்ல மாற்றும் பொழுது சில டெக்னிக்கல் குறைபாடு வந்தது, அதனால் கூட இது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து மத்திய அரசினுடைய அந்த என்ஐசியே வந்து சொல்லுது. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து குற்றம் சாட்டுறது ஒரு சரியான போக்காக இருக்குமா? இல்லை, அதான் நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. சில பேர் எல்லாம் ப்ரைம் டைமில் பெரிய மீடியாவில் எடுக்கிறவங்கெல்லாம் என்ஐசி சொல்லிவிட்டது இதில் தான் கசிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சரியாக சொல்கிறீங்க, இதிலும் கசிந்திருக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்று அந்த ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுது. இதைத்தான் கமிஷனரும் சொல்கிறாரு. கமிஷனரும் பேட்டி கொடுக்குற போது அரசின் சார்பாக தான் ஒரு கமிஷனர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எப்படிங்க எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னு கேட்டால், ஒன்று இந்த இதிலிருந்து கசிந்திருக்கலாம், டெக்னிக்கல் ஃபால்ட் ஒன்று இருந்திருக்கலாம், கசிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த குற்றம் அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தோம், அதிலிருந்தும் கசிந்திருக்கலாம். உங்களுக்கு இப்போ புரியுதா பிரச்சனை? இப்போ வரைக்கும் எப்படி கசிஞ்சதுன்னு யாருக்கும் தெரியல. என்ஐசி சொன்ன பிறகுன்னு சொல்கிறேன். இல்லை, 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் காவல்துறை சொல்லியிருக்கு. 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கே சொல்லிடுச்சு கமிஷனரும் சொல்கிறாரு 14 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க மூலமாக கசிஞ்சதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ நான் என்னங்கிறேன், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இதை கசிய விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் இப்போ இந்த சிஸ்டம் மாத்திரங்காட்டி இதில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துட்டு இருக்குது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதில் டைம் எடுக்குன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இந்த காப்பியை வெளியொருத்தனுக்கு கொடுக்குறேன், அவனும் அதை பரப்புகிறான். இந்த இப்போ ஏற்பட்டிருக்கிற டெக்னிக்கல் ஃபால்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். கசிஞ்சது எப்படி கசிஞ்சதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? காவல்துறை வேலை. கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்குறேன் நான். கசிஞ்சிருக்கலாம், அவர்களே வெளியிட்டு இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, கமிஷனர் இதுக்கு பதில் சொல்லணும். குற்றம் அந்த புகார் கொடுத்த பெண்ணிற்கு ஒரு காப்பி கொடுத்தா அதன் மூலமாக கசிந்திருக்கிறதா என்று விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அதன் மூலமாக கசியக்கூடாது என்பதிலே இவர்கள் கவனமாக இருக்கவில்லை என்பதும் பொருள் இல்லையா? அதை பற்றி இவங்க கவலையே படல. கசிகிற வரைக்கும், கசிஞ்ச பிறகு அது அவங்க இங்கே கூட போயிருந்துருக்கலாங்கிறாங்க. அப்போ இது குறையா இல்லையா? இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை வெளியிட்டிருக்கிறீங்கன்னு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். காவல்துறை வெளியிட்டிருக்கு, அப்படி தான் நான் சந்தேகப்படுறேன். காவல்துறைக்கு என்ன நோக்கம் இருக்கும்? இந்த காவல்துறைக்கு நோக்கம் இல்லைங்க. இந்த அரசே வந்து நீங்கள் இதில் கவனித்து பாருங்கள். முதல் நாள் இந்த பிரச்சனை வருது, அமைச்சர் வந்து பேசுகிறார், ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்தை அரசியலாக்காதீர்கள் சொன்னாரா இல்லையா? ஆமாம். நீங்கள் இந்தியாவின் அரசியல் வரலாற்றை எடுத்துக்கோங்க, 75 வருஷத்தில் அமைச்சர்களுடைய அறிக்கை இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுங்க. ஏதாவது ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருப்பாரான்னு பாருங்க. ஒரே ஒரு பெண் என்கிற முடிவுக்கு அமைச்சர் எப்படி வந்தார்? அப்படியே வந்திருந்தாலும் அதை அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அறிக்கையிலே சொல்ல வேண்டிய தேவை என்ன என்றால், அமைச்சர் இதனுடைய விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். ஒன்று தான் முடிக்கணும் இதையே. இந்த உத்தரவுல ஒரு அதிகாரி இயங்குனார்னா அந்த அதிகாரி எப்படி நியாயமா இயங்குவார்? நீங்க டெக்னிக்கல் ஃபால்ட்ல வந்துச்சு, இன்னொன்று எது காரணமா இருக்கட்டுங்க, எஃப்ஐஆர் லீக் ஆக கூடாதுங்கிறது சட்டமா இல்லையா? கண்டிப்பா. இதில் யார் பொறுப்பேற்றுக்கிறது? டெக்னிக்கல் ஃபால்ட்டில் நடந்துருச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்துருச்சுன்னா அது குற்றம் இல்லையா? நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க இப்போ கூட தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, நாங்க பண்ணலையே அப்படின்னு தப்பிச்சுக்க போறே ஒழிய, குற்றத்திற்கு இவர்கள் தான் காரணம், இந்த குற்றம் நடைபெறாமல் தடுத்திருக்க வேண்டும், குற்றம் நடந்து விட்டது, இந்த குற்றத்திற்குரியவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்று தமிழ்நாடு அரசு ஏன் கிளைம் பண்ணல? இப்போ கூட இப்போ நீங்கள் நான் இங்கீங்களான்னு பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் ஏன் கேட்கல? 14 பேர் அதை எடுத்துட்டாக சொல்கிறீங்கல்ல, அதை எப்போ பார்த்தீங்க? 14 பேர் அது அந்த இதில் வந்து நீங்கள் போர்ட்டலில் ஏற்றிட்டீங்க, அது வந்து பிளாக் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிளாக் ஆகலை, பிளாக் ஆகாத போது அதை 14 பேர் பார்க்குறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு இல்லையா? ஒரு இந்த பாலியல் குற்றச்சாட்டப்பட்ட வழக்கில் அது லீக் ஆகக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய சட்டம் மிக பல முறை உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது இதுலங்கிற தெரியுமா இல்லையா? ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பிளாக் ஆச்சா இல்லையான்னு பார்த்தியா இல்லையா? பிளாக் ஆகலின் உடனே இது யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து உடனடியாக அவங்களை கண்காணிச்சிருக்கணும்ல.
இதை நீ லீக் பண்ணிடக்கூடாது, எதுக்காக நீ பார்த்துட்டு இருக்கிறீன்னு. ஏன்னா இது நீங்கள் யார் வேணால் பார்க்க முடியாதுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை போட்டு உங்களுக்கு அதில் ஒரு ஓடிபி வரும். இதெல்லாம் திமுக காரங்க தான் சொல்லி அவங்களே சொல்லித்தான் மாட்டிக்கிறாங்க. ஓடிபி வரும், வந்த ஓடிபி வச்சு தான் நீங்கள் அந்த இதையே டவுன்லோட் பண்ண முடியும் இல்லையா? என்றால் எந்தெந்த நம்பருக்கு போயிருக்குன்னு உடனே நீ பார்த்துருக்கலாமே. நீ அவேராக இருந்திருந்தா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவேராக இருந்திருந்தா, 14 பேர் பார்த்தாங்கிறது 5000 பேர் பார்த்துருந்தா கஷ்டம். 14 பேர் தானே, 14 ஃபோன் கால். போலீஸ் உங்களை கவனிக்கிறது, இது நீங்க எடுக்கக்கூடாது, இது சட்டப்படி குற்றம், செய்யாதீர்கள். நாங்கள் சொன்ன பிறகும் தாண்டி செய்து விட்டார்கள், இவன் தான் குற்றவாளி, உள்ள பிடிச்சி போட்டிருக்கேன்னு எங்க பேச்சே இல்லையே. ஆனா எப்படி மழுப்பிட்டு போறீங்க? அதுல டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துருச்சு. அதுவாக கூட இருக்கலாம், இதுவாக கூட இருக்கலாம். இந்த விக்டிம் பிளேமிங்கிறது எந்த அளவுக்கு பண்றாங்க பாருங்க திமுக. இல்ல எஃப்ஐஆர்ல வந்து நீங்க சொல்றீங்க விக்டிம் பிளேம் பண்ணிருக்காங்க, ரொம்ப வந்து அந்த பெண் மேல குற்றம் இருக்க மாதிரி எழுதியிருக்காங்க எஃப்ஐஆர்னு சொல்றீங்க. இல்ல பாஜகவும் அதான் சொல்லுது, நீங்களும் அதான் சொல்றீங்க. என்னன்னா காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, பெண் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்களோ அதை தான் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்ய முடியும். அவங்க என்ன சொல்றாங்களோ மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் பதிவு செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஐயோ மகாபிரபு, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஒரு அரசியல் கட்சியில் எவ்வளோ நாள் இருக்கிறேன், நானும் பத்திரிகை பார்க்குறேன். எவ்வளோ முறை நம்ம போலீஸ், நீங்கள் போனீங்கன்னா என்னால் நிறைய முறை காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறேன். பல எஃப்ஐஆர்களை பார்த்துருக்குறோம். எங்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க, நாங்கள் வழக்கு போட்டு இப்போ எங்கள் கூட இருந்தவங்களையும் பார்த்துருக்குறோம். கம்ப்ளைண்ட்டுங்கிறது வேறு, ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வேறு. ஒரு எஃப்ஐஆரில் என்ன இடம்பெற வைக்க முடியுங்கிறது, அது எப்படி அந்த காவல்துறை அதிகாரி அங்கே உட்காந்து எழுதுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சட்டப்படி இப்படி இருப்பதாக நம்முடைய கமிஷனர் நம்மை நம்ப வைக்க முயற்சிக்கலாம். அது யாரை நம்ப வைக்கலாம்னா, இந்த தேவையில்லாமல் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறான் பொதுமக்கள், அவங்க தான் அதிகம் நம்பர்ஸில். அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாம் போலீஸார் சொல்கிறார், அந்த சொன்னது அப்படியே எழுதணுமாமாப்பா, அதனால் எழுதிட்டாங்களாமாப்பா, அந்த மக்கள் நினைக்கலாம். நீங்களும் நானும் எப்படி அதை நம்புறது? சரி, எப்படி எழுதணும் அதை? இது காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண்ணை டீல் பண்ண விதம் அதில் தெரியுதுங்க. நான் அந்த வார்த்தைகளே அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பேச விரும்பல, அது என்னுடைய தகுதிக்கு சரியானதுன்னு நான் நினைக்கல. ஆனால் அவர்கள் எழுதியிருப்பது, காவல்துறை அதிகாரிகள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமை எப்படி நடத்தியிருப்பாங்கிறத என்னால் அந்த காட்சிகளையே இமேஜின் பண்ணிக்க முடியுது. அதன் பிறகுதான் அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்க முடியும். சரிங்களா? ரொம்ப டீப்பாக என்னென்ன கேட்கக்கூடாது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. கேட்கணும், எல்லாத்தையுமே கேட்கணும். அது எழுதுவது என்பது வேற. அப்போ நாம் ஒன்று எழுத சொல்கிறோம் அப்படின்னா காவல்துறை அதிகாரியே சொல்லுவார், இப்படி பண்ண, இப்படி எழுதாத, இது இப்படி எழுதுங்க, இந்த மாதிரி எழுதுங்க. கம்ப்ளைண்ட்டுங்கிறது வேறு, ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒன்று எழுதணும். நீங்கள் அப்படி இப்போ வேணால் இப்படி யோசிச்சு பார்க்கலாமா, நம்முடைய கமிஷனருக்கு இருக்கிற அளவுக்கு எஃப்ஐஆர் குறித்த அறிவு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இல்லைன்னு வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் கேட்டிருக்காரு இல்லைங்களா? ஆமாம். அப்போ இவரை விட அதிகமான வழக்குகளை பார்த்து தான் அவர் நீதிபதியாக உட்காந்துருக்கார். ஒவ்வொரு எஃப்ஐஆரையும் அவங்க தான் படிக்கிறாங்க. அவர் ஏன் இதை சொல்கிறாரு? எனவே இவங்க வந்து அதான் சொல்கிறேன் மகாபிரபு, ஒரு இந்த சட்டப்படி இதுதான் சரி என்று சொல்லி இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்களே ஒழிய, யதார்த்தத்தில் உண்மையில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்தவர்களிடம் இவர்கள் போய் பழிக்காது. சாதாரண மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. அவ்வளோ. யார் இந்த சார் அப்படின்னு யாரோ பின்னாடி இருக்காங்கன்றத அதிமுக இன்னும் உறுதியாக நம்புது. மக்கள் நம்புகிறாங்க. அந்த பெண்ணினுடைய குற்றச்சாட்டில் இருக்குது. நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அதிமுக மட்டும் நம்பல. அந்த ஃப்ளைட் மோட்னு சொல்கிறாங்கல்ல, அதில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்லை, அதுதான் இவங்களோட பேசுறதுல எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான தகவல் இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளைட் மோடாவே கூட இருக்கட்டுங்க. இந்த குற்றவாளியை நான் ஒரு சாதாரண பாமரனா பேசுகிறேன். இந்த குற்றவாளி, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போலீஸ் வந்து ஃபோன் சிக்னல்ஸை வச்சு தான், ஏன்னா சிசிடிவி கேமரா தான் வேலை செய்யலையே, ஃபோன் சிக்னல்ஸை வச்சு தான் அந்த பகுதிகளில் இருந்தவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இறுதியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10 பேரை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்றாங்க. விசாரிச்சுட்டு அந்த 10 பேரையும் அனுப்பிடுறாங்க. அந்த 10 பேரில் 4ஆவதாக வந்த நபர் இந்த நபர்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வர்றான், வந்து விசாரிக்கும் போது அவன் நான் யார் தெரியுமான்னு பேசியிருக்கான். அவன் யார் தெரியுமான்னு பேசுனதுக்கு அடுத்த வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு இவரை தெரியணும்ல பேசியிருப்பான், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, காவல்துறை அனுப்பிச்சிருச்சு. அனுப்பின பிறகு மறுபடியும் விசாரணை நடத்துதில் இந்த குற்றவாளியை இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, இவனுடைய தம்பி சொல்லி தான் இவன் குற்றவாளிங்கிற முடிவுக்கு காவல்துறை வந்து மீண்டும் போய் கைது பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இவங்க சொல்கிறாங்களா 5 மணி நேரத்தில் கைது செய்து விட்டோம் அப்படின்னு. என்ன 5 மணி நேரமே இவங்க கைது செய்யலின்னு அர்த்தம், கம்ப்ளைண்ட் கொடுத்து. சரிங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு நாளே இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவனை விசாரிச்சப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த புள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே தெரிஞ்சிருச்சுல்ல. அவன் பாருங்க, இவ்வளோ பிரச்சனையான தெரிஞ்ச வரைக்கும் அதே ஃபோன், அதே மொபைல், அதே சிம் கார்டு வச்சு, அதே உள்ளுக்குள்ள வீடியோவில் வச்சு போலீஸ்கிட்ட எவிடன்ஸோடு கொண்டு கொடுத்துருக்கான் பாருங்களேன். எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கான். இவ்வளோ கேஸில் உள்ளே போனவன், இவ்வளோ 20 கேஸ் வச்சுக்கிறவன். இந்த போலீஸ் சொல்லுது அதில் பாருங்கள் சார், சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு அந்த நம்பர்.
அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அடிப்படையான என்னுடைய கேள்வி, அந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டிலே இருப்பதாக சொல்லப்படுகிற செய்தி, நேற்றைக்கு நீதிபதிகளும் பேசியிருக்கிற செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் அந்த மாதிரி இவன் இந்த கொடூரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற போது அவனுக்கு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோன் எடுத்து அவன் சார்னு சொல்லி பேசினான். அவன் ஃபோன் பண்ணி பேசினான்னு அந்த பொண்ணு சொல்லலை. நான் ஃப்ளைட் மோடில் வச்சுக்கிற ஒரு ஃபோனை நான் அடிக்கல, அவங்க முன்னாடி எடுத்து போட்டு மகாபிரபு இவர் இவங்க கூட பேசிட்டேன்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு எப்படி ஃபோன் வரும்? அப்போ இது ஃபோன் வந்திருக்குன்னு பொண்ணு அப்படிதான் சொல்லியிருக்கு. ஓகே, நீங்கள் அதை பாருங்க, நீதிபதிகளும் சொல்லியிருக்காங்களே, ஃபோன் வந்திருக்கு, ஃபோன் போகலை, வந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாப்புல. அப்போ இப்போவும் இவங்க சுற்றி வளைச்சு எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு பொய் சொல்லிச்சுன்னு தான் இவங்க சொல்ல வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நான் விக்டிம் ப்ளேம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். இது எப்போ சொல்லலாம் தெரியுங்களா? பூரணமாக விசாரணை முடிஞ்சு இதனால் வேறு யாருமே பாதிக்கப்படவில்லை, இது வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நாங்கள் இந்த இதுகளை கொடுக்குறோம், கோர்ட் இது ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆமாம் ஆதாரப்பூர்வமாக இருக்குன்னு வந்த பிறகு நீங்கள் சொல்லலாம், சார் அவன் ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு சார், அவன் வந்து நடிச்சிருக்கான் சார். இவ்வளோ அவசர அவசரமாக நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? அப்போ இந்த தொடக்ககட்ட விசாரணையிலேயே அந்த பெண் சொன்னது பொய், அந்த பெண்ணுக்கு வந்து தெரியாமல் சொல்லிவிட்டால் அவள் சொன்னதை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கிறது தான் பிரச்சனை. இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறோம். இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அப்படி ஒரு சாரே இல்லை. உங்களுக்கு எப்படி அமைச்சர் தெரியும்? நீங்க விசாரிச்சீங்களா? அமைச்சருக்கும் கமிஷனருக்கும் இடையில எவ்வளவு முரண்பாடு? எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் அமைச்சர் ஒரு நெரேட்டிவ் சொல்றாரு, கமிஷனர் ஒரு நெரேட்டிவ் சொல்றாரு. ரெண்டு வேற வேற, ஒரே சம்பவத்துக்கு ரெண்டு நெரேட்டிவ் வருதுன்னா ஒன்று பொய், அவ்வளவுதான். அமைச்சர் பேசுறது பொய்யா, கமிஷனர் பேசுறது பொய்யாங்கிறதான் கேள்வி. இப்போ நீ என்ன சொல்ற? இல்ல இதுல வந்து வேற ஆளே இல்லை, வேற ஆளே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? உங்ககிட்ட யார் சொன்னான்னு தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ அந்த பொண்ணு சொன்னது பொய், அமைச்சர் சொன்னது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கொண்டு நாங்க. ஓகே, இது நம்ம எல்லாமே வந்து திமுக அரசையும் காவல்துறையை நோக்கி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடியவர் வந்து கவர்னர் நோக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? என்ன போராடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து இந்த நாட்டினுடைய அரசு அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு வைத்திருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். உள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யாமல் இருந்திருக்கு, இதனுடைய சிண்டிகேட் வரைக்கும் இருந்த உதயநிதி வரைக்கும் இருந்தவர்கள் கூட அதை கவனிக்கலின்னு சொல்கிறேன். மாட்டி இருக்கிறவன் திமுக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிற படங்கள் வெளிவந்திருக்கிறது. எனவே அவன் ஆளுங்கட்சியை அப்படிங்கிற அந்த பவரை தனக்காக பயன்படுத்தி கொண்டானா என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். இவ்வளவு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை எப்படி பக்கத்தில் வச்சிருந்தீங்க அமைச்சர், துணை முதலமைச்சர்னு சொல்லி நான் கேள்வி வைக்கிறேன். எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படின்னு நான் கேள்வி வைக்கிறேன். யார் அந்த சார் அப்படிங்கிற பிரதான கேள்வி. இதையெல்லாம் வச்சு நான் போராடுறேன். நீ என்ன சொல்ற? நீ வந்து இப்போ ஆளுநரும் சேர்த்து போராடுங்கிற. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆளுநர் தான் குற்றவாளினா ஆளுநர் குற்றவாளின்னு முதலமைச்சர் சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் திமுக போராடல ஆளுநர் மீது நடவடிக்கை எடுன்னு? நீயும் இந்த நாட்டில் தான் கட்சி நடத்திட்டு இருக்கிற ஆளுநர். அப்ப எதுக்காக நீ இந்த இதை கொண்டு வர்றேன்னா, இப்ப ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த போராட்டத்தை திசை திருப்பணும். இது என்னவா மாத்தணும்னா, இது மத்திய அரசா மாநில அரசான்னு மாத்தணும். இப்ப அதுவா மாத்தணும். குற்றவாளி எவ்வளவா கண்டுபிடிக்கணும். இப்ப அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், குற்றவாளி எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், டெக்னிக்கல் ஃபால்ட்டே நடந்திருந்தாலும் மத்திய அரசு பொறுப்பே இருங்க. அந்த டிபார்ட்மெண்ட் காரணமான யாரும் பொறுப்பு, அவனுக்கு தண்டனை கொடுங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்கன்னா ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சுன்னா அப்ப யார் குற்றவாளி என்பதை தான் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய இதை வந்து இவன் பேரை திருச்சொல்லாமா அவன் பேரை திருச்சொல்லாமாங்கிற வேலை அதிமுகவின் வேலை அல்ல. நாங்கள் களத்திலே போராடுகிற போது ஆளுநரையும் சேர்த்து மகாபிரபுவையும் சேர்த்து கல்யாண சுந்தரத்தையும் சேர்த்து தான் போராடுறோம். இவன்ல எவன் குற்றவாளியா இருந்தாலும் கைது பண்ணுங்கிறோம். நீ இல்ல ஒரு புது குற்றவாளி இருக்கிறான் நீ சொல்றீன்னா வா போராடு. உன்னை நாங்கள் மறுத்துமா? தெருவுக்கு வந்து போராட வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் போராட மாட்டீங்க? அப்படின்னா இந்த போராட்டத்தை திசை திருப்பணும். இதுக்கு ஒரு புதிய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். இதை நீர்த்து போக செய்யணும். இந்த நோக்கம் பிழையான நோக்கம் தானே திமுக பண்ற இந்த நோக்கம். இதைத்தான் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். இதை இப்படி செய்யாதீங்கன்னு சொல்றோம். உண்மையா போராடுறோம். உண்மையா இந்த பிரச்சனையில நீதியை வெளியே கொண்டு வாங்க, நேர்மையான விசாரணை நடத்துங்கன்னு கேட்கிறோம். அதை திமுக செய்வதற்கு வாய்ப்பு இருப்பது போல் தெரியவில்லை. இன்னும் இதுல எங்களுக்கு இருக்கிற பெரிய இது என்னன்னா, நாடே போராடுது. எதிர்க்கட்சிகள் இத்தனை பேர் போராடுறாங்க. பிரதான எதிர்க்கட்சி இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்குது. ஊடகங்கள் பேச தொடங்கி அத்தனை ஊடகங்களும் பேசுகிறார்கள். மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள். இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் எல்லாம் போராடுகிறது. எல்லா மாணவர் சங்கங்களும் போராடி கொண்டிருக்கிறான். நேற்று ஏபிவிபி டெல்லியில் போராட்டம் நடத்தியிருக்கிறான். இன்னைக்கு இப்போ நம்ம இந்த பேட்டியை எடுத்துக்கொண்டு இருக்கிற போது சென்னையில் மாணவர்கள், நந்தனம் கல்லூரி மாணவர்கள் இத்தனை போராட்டம் நடக்குது. நேற்று தேனியில் போராட்டம் நடந்திருக்குது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இது வரைக்கும் வாய் திறக்கல. ஏன்? ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பஞ்சு டைலாக் அடிப்பீங்கல்ல, தொட்டி பார்த்தால் சீண்டி பார்த்தால்பீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் பேசல? பேசவே மாட்டீங்க. உங்களுக்கான பஞ்ச் டைலாக் தயாராகி கொண்டிருக்கிறது.
அது இன்னும் 2 நாள் கழித்து நீங்கள் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் இதை பேச மாட்டீங்க. இப்பொழுது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். அவனவன் வீட்டிலே இருக்கிற பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவே தொடர வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கிற பெண்கள் மட்டுமல்ல, இந்த மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் இன்றைக்கு தங்கள் ஜனநாயகபூர்வமான போராட்ட குரலை வெளிப்படுத்த வேண்டும்ங்கிற காலம் வந்துருச்சு. கடந்த ஆட்சி, அதாவது உங்களுடைய அதிமுக ஆட்சியில் வந்து 2016 to 21 அந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதற்காக நிறைய சமூக போராளிகளும் நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது 21 திமுக ஆட்சி வந்த பிறகு இவங்களாம் வந்து குரல் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களில் வந்து இந்த பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்த பிறகு கூட டிபேட்டில் கூட வேறு தலைப்பில் வந்து டிபேட் வந்துட்டு, அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்திருந்தார். மன்மோகன் சிங் வந்து சிறந்த பொருளாதார நிபுணரா அப்படின்னு டைட்டில் வச்சுலாம் டிபேட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஊடகங்களும் நடிகர்களும் கடந்த ஆண்டுகளை போராடிய சமூக போராளிகளும் வந்து இப்பொழுது மௌனமாக ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல கேள்வி மகாபிரபு. சமூக போராளிகள் மட்டும் இல்லை, நாம் வந்து இப்போ நடிகர்கள் அவங்களையும் கூட விட்டுருவோம். அது நிறைய ஒரு பறந்துபட்ட ஒரு விமர்சனம் வந்துருச்சு. நானும் போய் அதை பேச விரும்பல. அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு அம்பலப்பட்டு போயிட்டாங்க. மக்களும் வந்து அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட நடிகரின் பெயர் சொல்லியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நடிகர்களை தாண்டி முற்போக்கு வேஷம் போட்ட திமுக ஆதரவு நடுநிலையாளர்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. பெண்ணியம் என்றால் என்ன தெரியுமா, பெரியாரியம் என்றால் என்ன தெரியுமா, நாங்கள் சமூகத்திலே முற்போக்கு கருத்துக்களை இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவன், அந்த பொண்ணு இருக்குங்க அங்கே போகுது அந்த நேரத்தில் அப்படின்னு பேசுகிறான் மீடியாவில் உட்காந்து. பேசினானா இல்லையா? கண்டிப்பாக. ஒரு திமுக காரர் பேசுகிறாரு, அந்த பிள்ளைங்க கூட அந்த பையன் அவன் தைரியம் இல்லாத பையனுங்க, அடிச்சிருக்க வேண்டாமாங்க திருப்பி. ஒரு தைரியம் இல்லாத பையனை தன்னுடைய துணையாக தேர்ந்தெடுத்து அந்த புள்ள தப்பு பண்ணிட்டானுங்க. எப்படி முற்போக்கு முகமூடி கிளியுது, புரியுதா உங்களுக்கு? இவங்க தான் பெண்ணுரிமை பேசிட்டு இருந்தவங்க இத்தனை நாள் என்றால் ஒன்று இப்போ தெளிவாக தெரியுது. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெரியாரியம் என்றும் பெண்ணியம் என்றும் முற்போக்காளர்கள் என்றும் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் திமுகவை காப்பாற்றுவதற்கான குறுக்கு வழியை ஒழிய மனதளவிலே இவர்கள் மிக மிக கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான பிற்போக்குவாதிகள். அம்பலமாயிடுச்சு இவங்க பேசின லட்சணங்க. இன்னொரு அம்மா ஒரு பயங்கரமான புரட்சிகர போராளி உட்கார்ந்து பேசுகிறாங்க, அந்த பிள்ளையை நாம் தைரியமாக வளர்த்திருந்தோம் என்று சொன்னால் அவன் வந்து பிரச்சனை பண்ணும்போது சட்டை பிடிச்சி உன்னோட ஐடி கார்டு எங்கேன்னு கேட்டிருப்பாள்ல. நீ யூனிவர்சிட்டி பேசுதுங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க. கோமாளி கூத்து நடக்கிறத விட கோமாளித்தனமாக பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் தான் சோகால்டு புரட்சியாளர்கள். இங்கே பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிகள், முற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம். அப்போ இந்த முகமூடி கிழிஞ்சு போச்சு. நீங்கள் பேசுகிற முற்போக்கு சிந்தனை முழுவதும் திமுகவுக்கு குறுக்கு வழியிலே காப்பாற்றுவதற்கான முற்போக்கு சிந்தனை தான் தெரிஞ்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஊடகவியலாளர்கள் 24ஆம் தேதி நான் என்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். நானே எடுத்து போட்டிருந்தேன். பிரச்சனை வந்து இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது வந்து எஃப்ஐஆர் அன்னைக்கே அந்த சிக்கலும் தொடங்கிடுச்சு. எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா, இதில் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வியெல்லாம் வந்துருச்சு. அந்த அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும், நான் எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டேன், சில பேர் செய்கிறார்கள் தான் நான் பேசுவேன். இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், எல்லாரும் அந்த தலைப்பை அன்றைக்கு புறக்கணித்திருந்தார்கள். நான் போய் எடுத்து போட்டிருந்தேன் என்னோட ட்விட்டரில். எங்கள் அதிமுகவை சேர்ந்த நிறைய பேர் போட்டாங்க. அன்னைக்கு என்ன தெரியுங்களா விவாத தலைப்பு? இரட்டைகளை கிடைக்குமா அதிமுகவுக்கு? பிஜேபியோட கூட்டணிக்கு டிடிவி சொன்னதை கேட்டு போய் விடுவார்களா? இதுதான் தலைப்பு. 5 டிவி 5-6 டிவி அவங்க அதையும் விவாதிக்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் போராடுறது எவ்வளவு சரியானதுன்னு இப்போ மக்களுக்கு புரியுதா? அதிமுக இந்த போராட்டத்தை இவ்வளவு வலுவாக நாங்கள் எடுக்கலினா இந்த மீடியா எதுவுமே திரும்பி இருக்காது. இது அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். எனவே இந்த மீடியா, இந்த முற்போக்குவாதிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை குழி தோண்டி புதைக்க போகிறார்கள் என்பது தெரிந்த பிறகுதான் இந்த போராட்டம் வலிமை அடைந்தது. இது மக்கள் போராட்டமாக இன்றைக்கு மக்கள் மயப்படுத்தப்பட்டு எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகளாக உணர்வுபூர்வமாக நிற்கிற கட்சி பல பேரும் போராடுறாங்க, கூட்டணி கட்சிகள் தயங்கி நிற்கிறாங்க, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இவங்க எல்லாம் போராடி இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த போராட்டம். இன்னைக்கு இந்த மீடியா எல்லாம் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்கிறாங்க. எனவே இது வெளிப்படையாக ஒன்று தெரியுது. சினிமா நடிகர்கள், அந்த முற்போக்கு பேசிய அத்தனை பேர் இவன் எல்லாரும் திமுகவிற்கு வேலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. திமுகவிற்குள்ளேயே இருந்து கொண்டும் திமுகவிற்கு வெளியே இருந்து கொண்டும் திமுகவை ஆதரித்துக் கொண்டிருந்த இந்த சோகால்டு நடுநிலையாளர்கள் இவர்களும் போலி முற்போக்குவாதிகள் என்பது புரிந்துவிட்டது. ஊடகவியலாளர்களும் திமுக ஆளுங்கட்சியினுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. இத்தனையும் அம்பலப்பட்டு இவை அத்தனையும் தாண்டி நாம் இது போராடுறோம். எனவே இதுக்கு எதிரான போராட்ட கருத்து மகாபிரபு உங்களுக்கு உங்களுடைய மனதில் இதுக்கு போராட்ட கருத்து இருக்கும்னா நீங்கள் பெருமைப்படுங்க. இவன் அத்தனை பேர்த்தையும் தாண்டி இந்த கருத்தை நாம் வளர்த்துருக்குறோம். நம்ம வந்து சரியாக வளர்ந்துருக்குறோம்.
அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஒவ்வொருவனும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிற மனப்பூர்வமாக கலந்து கொள்கிறவனே, நான் தெருவில் வந்து போராடுறவன் மட்டும் சொல்ல, மனப்பூர்வமாக இந்த போராட்டத்தை ஆதரிக்கிற ஒவ்வொருவனும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமைக்கு எதிராக அவன் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறான் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். அப்படி பெருமையோடு போராட வேண்டிய போராட்டக்களம் இது. திமுக வந்து கடுமையாக பிஜேபியை எதிர்க்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட நேரங்கள் உண்டு. அந்த காலகட்டத்திலே வந்து வாஜ்பாய் கூட கலைஞர் வந்து கூட்டணி வச்சு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கூட்டணி வச்சாங்க. 5 ஆண்டுகள் ஆண்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்பொழுது நூற்றாண்டு விழா கூட வந்து சிறந்த தலைவர் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுற அளவுக்குலாம் வந்து வாஜ்பாய் வந்து அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி திமுகவை வீழ்த்த முன்வருமா? ஏன் முன்வர தயங்குது? இல்லை, அது முதல்ல இருந்ததுங்க. இப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவை பற்றி பேசிய வாசகங்களை எல்லாம் அச்சிலும் ஏற்ற முடியாது. நானெல்லாம் இன்னொருக்க சொல்ல கூட முடியாது. பரதேசிகள் பண்டாரங்கள் என்றெல்லாம் பேசியது உண்டு. அதை தாண்டிய வார்த்தைகளையும் பயன்படுத்தியது உண்டு. அப்படி தான் இவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல போய் கூட்டணி வச்ச போது கருணாநிதி வந்து அது குறைந்தபட்ச செயல் திட்டம். இன்றைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் தான் வாஜ்பாயை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் ஒரு அரசியல் விமர்சகனாக அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது 2 பேரும் அதில் காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணாங்க. அதிமுகவோட கூட்டணியும் அப்படி தான். அதிமுகவும் கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொண்ட கட்சி அல்ல. ஆனால் அந்தந்த காலகட்டத்தினுடைய அரசியல் தேவைகளை பொறுத்து கூட்டணிகள் அமைந்தது, பிரிந்தது, அது நடந்துச்சு. இன்னைக்கு இனி ஒரு கூட்டணி அமையுமா, பாரதிய ஜனதாவோடு இனி வருவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்பை எங்களுடைய பொதுச் செயலாளர் மறுத்திருக்கிறார். அதற்கான காரணங்களை ஏற்கனவே நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதனால் அதுக்கான வாய்ப்பு இனி இல்லை. பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்பதற்கு அதிமுகவில் வாய்ப்பு இல்லை. மாற்று அணியை அதிமுக அமைச்சு திமுகவை வீழ்த்துமானா கட்டாயம் வீழ்த்தும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த கூட்டணிக்குள்ள விஜய் இருப்பாரா? தெரியலைங்க, உண்மையில் எனக்கு தெரியாது. நான் ஒரு செய்தி தொடர்பாளர். அது எங்கள் தலைவர் தான், எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதை முடிவு செய்யணும். அவர் முடிவு செய்த பிறகு கட்டாயமாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, இந்த கேள்வி வந்து உங்கள் கட்சியோடு தொடர்பு இல்லாத கேள்வி. ஆனாலுமே வந்து இப்பொழுது அரசியலில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுக ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இந்த போல நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நிகழ்வு அப்படின்னா, திருச்சியினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் அவர்கள் இப்போது டிஐஜியாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அவர் மீது வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் விமர்சனங்கள் வைக்கிறாரு, அவங்க தொண்டர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கு பதிஞ்சார். நேற்று வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சில விளக்கங்களையும் வந்து கொடுத்திருந்தாரு. என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, சீமான் அவர்களுக்கு எதிராக நான் வழக்கு நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. ஒரு காவல்துறை ஒரு கண்காணிப்பாளராக இருந்தவருக்கும் ஒரு தலைவருக்குமான பிரச்சனை வந்து வேறு தலைவர்கள், அதாவது கலைஞரோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரோ இருந்திருந்தா இது இந்த அளவுக்கு வழக்கு விட்டுருப்பாங்களா? அவர் ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுக்குற அளவுக்கு போயிருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, அந்த பர்டிகுலர் விஷயத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவரோட இதையும் நான் முதல் நாள் இருந்து கவனிக்கிறேன். அதற்கு முன்னாடியே பிரச்சனை இருந்திருக்கும் போல். அதாவது பொதுமக்களுக்கு வந்த பிறகு வந்து நானும் கவனிக்கிறேன், எல்லாரையுமே நானும் டிவியில் பார்க்குறேன். அதில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப கெட்ட வாய்ப்பாக தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடக்குதுங்கிறதா என் கருத்தும். ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறவர்களும் இப்படி மோதிக்கிறதுங்கிறது சரியானதல்ல. அது யார் சரி யார் தவறுங்கிறது அது பேசுவோம். அவங்க 2 பேருமே வழக்குக்கு போகிறேன்ட்டாங்க, நாம் தமிழரும் வழக்குக்கு போகிறேன்ட்டாங்க, அவரும் வழக்குக்கு போகிறேன்ட்டார். வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ அது தீர்ப்பாகட்டும். ஆனால் இந்த முறை என்பது ரொம்ப 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 தவறானது. இது பண்ணியிருக்கக்கூடாது. இது எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது மாறிச்சு, ஒரு அதிகாரி இது மாதிரி ஒரு முடிவெடுத்து போகிற அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது. அவர் தரப்புலேயே சில செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். அதுவும் வருத்தத்துக்குரிய செய்திகளாக இருக்குது. இந்த மாதிரி மார்ஃபிங் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கான சாட்சிகள் எங்கிட்ட இருக்குங்கிறார். இருந்தது என்றால் குற்றம் தான், அது ஒன்றும் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. இவங்க தான் குற்றவாளின்னு நாளைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து அவங்கள தண்டிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் போய் கேட்க முடியாது. அது சரிதான். அது அப்படியான தவறை செஞ்சவன் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான், அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. ஆனால் அதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறது இவங்க 2 பேரும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறங்காட்டி வழக்கின் முடிவு தான் தெரியும். ஆனால் இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சம்பவம் ரொம்ப 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 கெட்ட வாய்ப்பாக தமிழ்நாட்டில் நடக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டதை போல் எந்த ஆட்சி காலத்திலும் இப்படியான சம்பவங்கள் நடந்ததை நாம் பார்க்கல. எனவே இது தவிர்த்திருக்க வேண்டும். இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த அமைச்சரவையை கையில் வச்சிருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து கூட்டு கம்முடுங்க, ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க? ஏன் அது நடந்துகிட்டே இருக்கு? இல்லை, அவங்க ஆட்சி காலத்தில் நீங்கள் வருண்குமார் ஐபிஎஸ் மட்டும் கேட்டங்காட்டி என்னால் அதில் பதில் சொல்ல முடியல. நீங்கள் இந்த பொது கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிறேன், அவங்க ஆட்சி காலத்தில் எல்லா அதிகாரிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. போய் பாருங்கள். போலீஸ், குறிப்பாக போலீஸ் அதிகாரிகளுடைய அந்த ரொம்ப கட்டற்ற வகையிலான அதிகாரம் தங்கள் கையிலே கிடைத்திருக்கு. அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சுங்க. யாருக்கு போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் கேள்வி. குற்றவாளிக்கு இந்த குற்றம் செஞ்சவன் இவன்லாம் வந்து போலீஸை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறான், நான் யார் தெரியுமான்னு சொல்லி யூடியூப் சேனல் நடத்துகிறவன், பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவன், கருத்தை பேசுகிறவன், எதிர்கட்சியை சேர்ந்தவனுக்கு இது போலீஸ் ஸ்டேட். அவனை பூரா நீ கைது பண்ணி கொண்டு போய் உள்ளே போட்டு
வேலை. அப்போ என்னென்னா அந்த கட்டற்ற அதிகாரம் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது இவங்க தான். யாருக்கு எதிராக? ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக, எதிர்க்கட்சிக்கு எதிராக, குற்றவாளிகளுக்கு எதிராக இது மாதிரி லெத்தாஜிக்காக இருந்த ஒரு கவர்மெண்ட், ஒரு போலீஸ் இதே பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. இதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களையும் கூட சொல்ல முடியும். சமீப காலத்தில் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு போலீஸ் மேலே வச்சுருக்கிற மதிப்பெண்ண மரியாதை என்னங்கிறது காட்டியிருக்கு. இந்த உச்சநீதிமன்றம்னா கூட இவங்க சொல்லிடுவாங்க அது சென்ட்ரல் பாடின்ட்டுருவாங்க. அப்படி பேசுகிற ஆளுங்க இவங்க. உயர்நீதிமன்றம் சொல்லுது தான் இந்த 10 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட போக்சோ வழக்கில் இப்போ இந்த போலீஸ் விசாரிச்சதுன்னா எப்படி உண்மை வரும்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டுருச்சு சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் இல்லைங்களா? நீ போய் உச்சநீதிமன்றத்தில் போய் கெஞ்சின விட்டுரு நானே விசாரிச்சிடுறேன்னு சொல்லி. எவ்வளோ கேவலம்! ஒரு போலீஸ் இந்த மாதிரி கேவலப்பட்டதுண்டா? நம்முடைய கமிஷனர் இங்கே சென்னை கமிஷனர் அருண் அவர் பொறுப்பேற்ற உடனேயே என்ன பேசினார்? ரவுடிகளுக்கு ரவுடி மொழியிலே பதிச்சிருவேன்னார். அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டீங்களா? மனித உரிமைகள் ஆணையர் மன்னிப்பு கேட்டார். நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அப்படி சொல்லலை, நான் சட்டத்துக்கு உட்பட்டு இவரோட வழக்கறிஞரை அனுப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்தார். இது அரசுக்கு அசிங்கமா இல்லையா? நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? அருண் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகளை வைத்து இந்த வழக்கை விசாரித்தால் உண்மையான குற்றவாளிகள் பிடிபட மாட்டார்கள், எனவே நான் வேறு புலனாய்வு குழுவை அமைக்கிறேன்னு அமைக்கிறாங்க. 3 பெண் IPS அதிகாரிகள் இருக்காங்க. வாய் திறக்கணுமா இல்லையா ஸ்டாலின்? அவர் தான் அமைச்சர். அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க போலீஸினுடைய நிலைமை. சரி, போலீஸ் இப்போ இங்கெல்லாம் இப்படி பண்ணுற போலீஸ் யாரை தேடிட்டு இருக்கு? பாட்டியை தேடிட்டு இருக்கு. தனி படை போட்டு பாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிடித்து விடுவார்கள் என்று நாம் நம்பலாம். அதற்கும் திமுக ஆதரவு நடுநிலையாளர்கள் அங்கே கிளைம் பண்ணுவாங்க. அந்த பாட்டியை பிடிச்ச பார்த்தியா, 2 நாளில் பிடிச்ச பார்த்தியா தனிப்படை போட்டு, இதுக்கு மேலே இந்த போலீஸ்க்கு என்ன திறமை வேணும்னு கேட்பாங்க. காலக்கொடுமை ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் எல்லாம் வாழுகிற வாழ்க்கை நமக்கு வாய்த்து விட்டது. எனவே நாம் இதையெல்லாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். வேறு என்ன செய்யும் சார்? பொதுவாகவே அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக மேலே நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களை MP ஆக்குனதும், ராஜ்யசபா MP ஆக்குனதும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான். GK வாசன் அவர்களை MP ஆக்குனதும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அவங்க பாஜக பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு இருக்குது. அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு அதிமுக எந்த மெனக்கடலும் பண்ணலையா சார்? ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்தும் போக வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போக மனப்பான்மை எடப்பாடி அவர்கிட்ட இல்லை. அதனால தான் கூட்டணி கட்சிகள் வேறு திசையை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இல்லைங்க, அது நேர் எதிராக சொல்கிறீங்க பாருங்க. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து போகணும், அரவணைச்சு போகணும் என்பதால் தான் கூட்டணி வைக்கிற சமயத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றுகிறது. நீங்கள் அதிமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு திரு அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினராக கொடுக்க முடியாது என்று அதிமுக சொல்லியிருக்கலாம். திரு GK வாசன் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதிமுகவினுடைய ஆதரவோடு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அப்போ இதுதான் கூட்டணி கட்சிக்கு துரோகம் பண்ணாமல் கூட்டணி கட்சியை அரவணைத்து போகிற பாங்கு. அதில் அதிமுக சரியாக தான் இருந்திருக்கு. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க சார், அதாவது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி 75 கூட்டணியாக சேர்ந்து 75 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. ஒருவேளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் TTV தினகரன் அவர்களையோ இல்லை சசிகலா அவர்களையோ கூட்டணியில் இணைத்திருந்தால், இல்லை கட்சியில் இணைத்திருந்தால் ஆட்சியவே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போயிருக்கலான்னு ஒரு இது இருக்கும். நீங்கள் ஸ்டாலினை கேட்டு ஸ்டாலினை கூப்பிட்டு உதயநிதி கூப்பிட்டு அதிமுகவுக்கு தலைவராக்கிட்டோம்னா இன்னும் அதிகமாக நாங்கள் எப்பவுமே ஆளுங்கட்சியாகவே இருக்கலாம். 2 கட்சியும் மெர்ஜிங் கூட பண்ணி, இல்லை பிஜேபியிலேருந்து ஏதாவது லீடரை கூட்டிகிட்டு எங்கள் கட்சிக்கு தலைவராக்கிட்டோம்னா இல்லை சார், அது அதாவது கட்சியிலேருந்து வெளியே போனவங்களுக்கும் மற்றவங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமா, இல்லை இந்த கட்சியினுடைய லட்சியத்தை அடைவதற்கு பயணிக்க வேண்டும் என்பது நோக்கமா? இது என்னுடைய கேள்வி இல்லை சார். அது புரியுதுங்க, எனக்கு புரியுது. நீங்கள் கண்டிப்பாக இது இப்படி ஒரு கேள்வி, அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். பிரிந்து போன சக்திகள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது அடிமட்ட அதிமுக தொண்டனுடைய கோரிக்கையாக இருக்குல்ல? அடிமட்ட அதிமுக தொண்டர்கள் சேர்ந்து தானே இப்போ ஒரு பொதுக்குழுவை உருவாக்கியிருக்காங்க. அவங்க தானே மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க தானே சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தானே எங்கள் பொதுச் செயலாளரை உருவாக்கியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே முடிவெடுக்கிறாங்க ஒரு நிகழ்வை. அதன் பிறகு அதிமுக தொண்டனுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது என்று சொல்வதே நான் ஏற்கலை. இவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் என்கிற போது இவர்களை சேர்த்து கொண்டால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா, நான் இன்னொரு பக்கத்துலேருந்து பதில் சொல்கிறேன். அப்படி ஒரு வெற்றி வரும் என்றாலும் அது வேண்டாம் என்கிற முடிவுக்கு அதிமுக போயிடுச்சுங்கிறேன். நேர்மையான சரியானவர்களை நாம் வைத்து சரியான பாதையில் பயணித்து நாம் அதிகாரத்தை அடையலாம். அது வரைக்கும் அதிகாரத்திற்காக போராடலாம், ஆட்சியை அமைக்க போராடலாம். ஆனால் இந்த குறுக்கு வழிகளில் நம்ம போக வேண்டாம்.
தவறானவர்களை இணைக்க வேண்டாம்ங்கிற முடிவு எடுத்துருச்சு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. அதனால தான் அவங்களை அதை பற்றி அதிமுக கவலைப்படல. ஓகே சார், சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோவையில் ஒரு மீட்டிங் நடந்தது, அதில் பேசுகிறாரு கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்லையும் திமுக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறுதி ஏற்றிருக்காங்க. இப்போ கோவையை மட்டும் ஏன் சார் அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒரு திறமை மிக்க ஒரு என்ன சொல் நிர்வாகியாக பார்க்கப்படுறாரு, அவரை தான் கோவைக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ கோவையை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கோயம்புத்தூரில் அதிமுக லீடர்ஸ் யாராவது தெரியுமா உங்களுக்கு? வேலுமணி. ரைட். திமுகலிங்க? திமுகவில் தெரியல சார். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் வந்து சாதாரண மக்கள் இல்லை, தினந்தோறும் பேப்பரை படிக்கிறவங்க, ஒரு அரசியல் ரீதியான விவாதங்களுக்கு. உங்களுக்கும் திமுகவில் ஒரு லீடரை அங்கே தெரியாது. ஏன்னா லீடர் இல்லை. எனக்கும் தெரியாது, நான் கோயம்புத்தூர்காரன், எனக்கும் அங்கே திமுகவில் லீடர் தெரியாது. திமுகவில் லீடராக ஒருத்தரும் கூட இல்லை, தலைமைக்கான தகுதியோடு இருக்கிற ஒருவர் கூட இல்லை என்பதால் தான் செந்தில் பாலாஜியை கூட்டிகிட்டு வந்து இங்கே லீடராக முயற்சி பண்ணிட்டு இருக்குது திமுக. திமுகவில் ஒருத்தர் கூட மக்களுக்கு தலைமை ஏற்கிற தலைவர்கள் இல்லைன்னு திமுகவே நினைக்கிற போது அவர்களை தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைப்பது எவ்வளவு பெரிய அபத்தம். செந்தில் பாலாஜி வந்து போட்டியிடுவாரா 10 தொகுதியில்? போட்டியிடுவாரான்னு சொல்லுங்க. அவரு தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு தலைவர் இல்லைன்னு நீயே ஒத்துக்கிற, அப்புறம் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும்னு எங்க ஜெயிக்கிறது? நான் மீண்டும் சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி எவ்வளவு வேண்டுமானாலும் கனவு காணலாம், கனவு காணுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. 10 தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று அதிமுக ஆட்சி அமைக்க பார்க்க சொல்லுங்க செந்தில் பாலாஜி. அதில் முழுமையாக கோவை மண்டலம் முழுமையாக வெல்லுவோம். ஆனால் திமுக காரங்க தானே சார் சொல்கிறாங்க, நாங்கள் 200ன்னு நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம், ஆனால் பார்த்தா 200க்கு மேலே ஜெயிச்சிருவோமா அப்படின்னு தோணுதுன்னு முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க. அதாங்க, அவங்க அநேகமாக ஆந்திராவில் தான் வேட்பாளர் நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த முறை. ஏன்னா தமிழ்நாட்டில் வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அம்மா வீசினது பார்த்தீங்களா, பாட்டி வீசினது பார்த்தீங்களா, அந்த நிலைமை தான் இருக்குது. என்னத்தை சொல்லி நீ ஓட்டு கேட்டு நீ வெற்றி பெறுவீங்க, அதை சொல்லுங்கன்னு தான் நான் முதலமைச்சரை கேட்குறோம். மின்சார கட்டணம் 3 முறை ஏற்றிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா? சொத்து வரி ஏற்றிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கி விட்டுருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா? டேக்ஸு அத்தனை டேக்ஸும் ஏற்றி வச்சுக்கிறீங்க. குடிநீர் வரி ஏற்றிக்கிறீங்க, சொத்து வரி ஏற்றிக்கிறீங்க, காலி இடத்துக்கான வரியை ஏற்றிக்கிறீங்க. ஒரு அப்ரூவலில் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் வாங்கினீங்கன்னா 2 சென்ட்டில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அப்ரூவல் நீங்கள் 30,000 இருந்தது 80,000 ஆக்கி வச்சுக்கிறீங்க அப்ரூவல் காஸ்ட்டு. இந்த அளவுக்கு மக்களை போட்டு வதச்சி வச்சுட்டு ஒரே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன, கூட்டணி கட்சிக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அவங்கள வச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம் நீங்கள் கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மக்களை கேவலப்படுத்துகிற வேலை தான் இது. நான் ரொம்ப சாதாரணமாக கேட்குறேங்க, அதிமுக ஆட்சி மேலே நீங்கள் 1008 புகார்களை வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுது திமுக. நான் கேட்குறேன், அவர் முதலமைச்சராக எங்கள் பொதுச்செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்திய வரலாற்றில் எங்கும் இல்லாத மாதிரி தமிழ்நாட்டில் 13 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். ஒரு மருத்துவக் கல்லூரி வருதுன்னா சாதாரணம் இல்லைங்க, அதனோடு சேர்ந்து ஒரு மருத்துவமனை வரும். இந்த 13 மருத்துவக் கல்லூரியிலிருந்து வருகிற மருத்துவர்களினுடைய எண்ணிக்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு மாநிலத்திற்குள்ள சுகாதாரத்துறையிலே மிகப்பெரிய புரட்சி, அது ஒரு ரெவல்யூஷன், அது நாங்கள் நடத்தி காட்டினோம். இப்போ ஸ்டாலின் 4 வருஷம் ஆட்சி, ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். 6 சட்டக்கல்லூரிகள் கொண்டு வந்தோம். ஸ்டாலின் ஆட்சி ஒரே ஒரு கல்லூரின்னு அவர் சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்ல சொல்லுங்கள். கலை அறிவியல் கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில், கால்நடை ஆராய்ச்சியகங்கள் நாங்கள் கொண்டு வந்தது. இது மாதிரி இது அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டம், இதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. குடிமராமத்து பணிகள் 60 வருஷத்துக்கு பிறகு மேட்டூர் அணை தூர்வாரப்படுது, தமிழ்நாடு முழுவதும் இது நடத்தப்பட்டிருக்குது. இதையே அன்றைக்கு இப்போ இந்த நடந்த சட்டமன்றம் 2 நாள் நடத்தினாங்க பாருங்க, அதில் எழுந்து அவை முன்னவராக இருக்கிற திமுகவினுடைய துரைமுருகன் பாராட்டுறார். ஆமாம், குடிமராமத்து பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிமுக செஞ்சது உண்மைதான்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அதில் நாங்கள் வேலை இத்தனை வேலையும் நாங்கள் செஞ்சுருக்கோம்ல. நாங்கள் உங்கள்கிட்ட திருப்பி கேட்காது, இது மாதிரி நீங்கள் பட்டியல் கொடுங்கன்னு கேட்குறோம். 4 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். அந்த 1000 ரூபாய் எதுக்கு கொடுத்துருக்குறாய் நான் சொல்லலை, நான் சொன்னால் சண்டைக்கு வருவான், நீங்கள் பேசுனீங்கன்னா சண்டைக்கு வருவான். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து எங்கள் விவாதத்தில் உட்கார்ந்து சொல்கிறாரு, இளைஞர்களை ஈர்க்கும் திட்டம். புரியுதா உங்களுக்கு? 17 வயசில் காலேஜுக்கு போகிற பையனுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 18 வயசு அடுத்த வருஷம் அவனுக்கு. இப்போ நீ எதுக்கு கொடுக்குறீன்னு புரியுதா? இப்போ இதை நான் பல தடவை சொல்லிட்டேங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். உறுப்பு கல்லூரிகள்னு இருந்துச்சுங்க, 41 உறுப்பு கல்லூரி தமிழ்நாட்டில். அது வந்து பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி. அதில் நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி உங்களோட பகுதி எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பங்கள்லேருந்து போகிற அந்த மாணவர்கள் அங்கே போய் படிக்கும்போது 18,000 ரூபா ஃபீஸ் இருந்துச்சுங்க. இதில் நேற்றைய தினம் ஒரு காட்டமான அறிக்கை கொடுத்துருக்காரு முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்கள், எங்களுடைய அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருக்கார். அவரை போய் பார்த்து, இந்த 2 கல்லூரிகள் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்குது, அந்த மாணவர்களுக்கு இவ்வளோ கட்டணம் கட்டி படிக்க முடியாது, இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றிட்டோம்னா
ஃபீஸ் கம்மியாகும், இது நம்ம முயற்சி எடுக்கலாம்னு கேட்டபோது மொத்தம் எத்தனை கல்லூரி இருக்குன்னு கேட்குறாரு. 41 கல்லூரி இருக்குது தமிழ்நாட்டில், 41 மாற்றுங்கிறார். அது நம்ம மிகப்பெரிய பணம் கட்ட வேண்டியது வந்துடும் யூனிவர்சிட்டிக்கு. பணத்தை அரசுலேருந்து எடுத்து கட்டுங்க, படிக்கிற பொருளை மேலே அவன் தலையில் கட்ட வேண்டாம். 41 அரசு கல்லூரி ஆக்குங்கன்னு ஆக்கியிருக்காங்க. இப்போ 41 கல்லூரி இப்போ கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கான ஒரு ரெவல்யூஷன் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 18,000 ரூபாய் இருந்த ஃபீஸ் அடுத்த நாளில் வந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இது நாங்கள் செஞ்சோம். ஸ்டாலினை பட்டியல் போட சொல்லுங்க. மக்கள் நலத்திட்டம் ஒன்று கிடையாதுங்க. எல்லா இருந்த திட்டங்களை பூரா நிறுத்திட்டு பணம் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த பணம் கொடுக்குறத எவ்வளோ கேவலப்படுத்துறாரு துரைமுருகன். ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டில். அம்மாளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்குற, பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுத்துருக்குற, சிம் கார்டில் போட்டு சார்ஜ் பண்ணி எவனோ கூட பேசிட்டு எவ்வளவு அருவருக்கத்தக்க பேச்சு. இது வேற ஒரு கட்சியை சார்ந்தவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு பேச்சை தவறி பேசியிருந்தான்னா எவ்வளோ பெரிய கலவரம் பண்ணியிருக்கு திமுக. அப்போ அப்பட்டமாக ஒரு மக்கள் விரோத ஆட்சி அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்க. வெறும் மீடியாவினுடைய பவர் மட்டுமே வச்சுட்டு, அவங்க கையில் இருக்கிற அந்த அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளுகிற அந்த மீடியாவை மட்டுமே வச்சுட்டு இவங்க மக்களை இப்படி ஏமாற்றுகிறார்கள். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற அரசியல்வாதியாக எனக்கும் இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கிற ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. அதை நாம் செய்யணும். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.